வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் பார்க்கிங் புத்தா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் மூவிஸ்ல 2 படத்தை வச்சிருந்தோம். இந்த இந்த படங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். ஒன்று மாமன்னன், இன்னொன்று மாவீரன். அந்த 2 படமே வந்துருந்துச்சு. ஸோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன், இல்லை ஒரு கலந்தாய்வு, இல்லை ஒரு அனாலிசிஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். அதுதான் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்ப நம்மளோட இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் டைலர் கேர்டன் அவர்கள். வணக்கம். 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 கவனிச்சிங்களா பிரதர் சிறப்பு விருந்தினர்னு சொன்னத? பார்த்தேன் பிரதர். இல்ல எனக்கு புரியல. நீங்களுமே சிறப்பு விருந்தினர் தான். அப்படி பார்த்தா நீங்க ஏதோ காலங்காலமா பாட்காஸ்ட் பண்ற நாய்க்கு மோளத்தை பாருங்கிற மாதிரி. பாட்காஸ்ட் ஓனர்ல இருந்து இப்ப உங்களை சிறப்பு விருந்தினரா உங்களை தரம் தாழ்த்துறோம். அப்படி வரீங்க. கமிட்மெண்ட் இல்லைன்னா அந்த மாதிரி தாழ்த்திரும். உங்களோட பிளேஸ் வேகண்டா இருக்கும். யாரோ ஒருத்தங்களை நாங்க உள்ள பிடிச்சி போட்டோம். மொத்தத்துல எதுவும் ஜெனரஸா வந்துட்டு இல்ல. பாட்காஸ்ட் எதுவும் கண்டினியூஸா வரல. டெசிஷன்ஸ் எடுக்கப்படும், அவ்வளவுதான். Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எடுக்கும்போது எனக்கு இருந்த டவுட் என்னன்னா எதுக்காக முதல்ல ஒரு படத்தை பத்தி பேசணும், அது ரிவ்யூ மாதிரி ஆயிருமோன்னு பார்த்தேன் நான். ஏன்னா இந்த படம் இப்போ கடைசி விவசாயியோ இல்ல வேற ஏதாவது ஒரு விசாரணை அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுக்கிறோம்னு வச்சுக்குவேன். அந்த படத்துல ஆக்சுவலா பேசுறதுக்குன்னு ரீவாட்ச்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸா ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச்லயே நம்மளுக்கு புதுசான லேயர்ஸ் எல்லாம் இவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கானுங்க, இதெல்லாம் இந்த மாதிரி இன்டர்பிரட் ஆச்சு, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றதுக்கு, பேசி நல்லா ஆர்கஸ்டம் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த மாதிரி ரிலீஸ் ஆன படத்தை நம்ம டிஸ்கஸ் பண்றது கிட்டத்தட்ட அது ரிவ்யூ மாதிரி தான் அமையும். ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ரிவ்யூ மாதிரி தான் அமையும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் இதை வேற கண்டென்ட் இல்லைங்கிறது ஒரு ரீசன், பிளஸ் வேற மாதிரி ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் யோசிச்சிருந்தேன் நான். எனக்கு பொதுவாகவே ஆக்சுவலா இந்த இந்த ஃபெனாமன் தமிழ் சினிமால நிறைய இருந்திருக்கு. என்னன்னா ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். ஆனா இன்டர்வல் முடியும் போது உனக்கு சூப்பரா இருக்குடா படம், இது செகண்ட் ஹாஃப் இதே மாதிரி இருந்துச்சுன்னா செம படம், இதை இட் கேன் பி செலிப்ரேட்டட் அக்ராஸ் இயர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ள நீ தியேட்டருக்குள்ள போனா படம் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபால் ஃபிளாட் ஆயிரும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு படத்துல ஏன் செகண்ட் ஹாஃப் நிறைய படங்கள்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்ல அது ஒரு கர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா மாதிரி செகண்ட் ஹாஃப் யாரும் கிராக்கே பண்ண முடியறதில்ல, அது ஏன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாவது பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியாது, அதனால பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. இது ரிவ்யூவா இருக்கலாம், இல்ல இந்த பாட்காஸ்ட் இஸ் ஆல் அபௌட் தி டாபிக் தட் வி லெஃப்ட். they are going to interpret the topics that we left ன்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா அந்த மாதிரிதான். ஸோ மோர் ஓவர் இது ஒரு ஒரு ரிவ்யூ தன்மையோட இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் இதெல்லாம் கலைத்தன்மையும் இருக்கும், அதே நேரத்துல ரிவ்யூ தன்மையும் இருக்கும். ரிவ்யூ அதானே அப்படிங்கிறீங்க இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு சுத்துறா பாருங்கிற மாதிரி. நாங்க ரிவ்யூவர் ஸ்கூல்ல வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா ரிவ்யூ ஸ்பேஸ்ல கலக்கிட்டு இருக்காரு சினிமா பையன் போன்ற ஆட்கள்லாம் கலக்கிட்டு இருக்கும்போது நம்ம அங்க போயிட்டு என்ன மாதிரி பேசினாலுமே நம்ம சினிமா இல்லிட்ரேட்ஸ் மாதிரி தெரியும். அவரு ஃபிளாம்பாயண்டா பேசுவாரு. பிளஸ் அந்த கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஸ்கூலோட டேர்ம்ஸ் வரும் உனக்கு, அது நம்மள்ட்ட மிஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு எஃபிஷியன்டான ஃபிலிம் ரிவ்யூவர்ஸா இருக்க முடியாது. பட் ஆனா நம்ம முக்கால்வாசி நேரம் பாட்காஸ்ட் கேட்கறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நம்ம நினைச்சது அப்படியே ரெசனேட் ஆகுது யாரு கூடயாதுன்னா அதுவே நல்லா தானே இருக்கும். ஸோ அதை பண்ணாலே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? மாவீரனா மாமன்னனா? மாடர்ன் லவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். மாடர்ன் லவ்க்கு தாங்க சுத்தி எல்லா பாட்காஸ்ட்லயும் ரிவ்யூ போட்டிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஆமா பாத்துருந்தேன். எல்லா எபிசோட்ஸுக்கும் போட்டிருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூவாவே இருக்கு. எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஐயோ நமக்குத்தான் படம் புரியலையாட்டா இருக்குதுங்கிற மாதிரி ரொம்ப சோகமான விஷயங்க. ஆமாங்க. மாடர்ன் லவ் நம்ம ப்ரொக்ரெசிவான ஆட்கள் இல்ல போல. ப்ரொக்ரெசிவான ஆட்களுக்கு மட்டும்தான் மாடர்ன் லவ் பிடிக்கும். அது சிகரெட் அடிச்சுட்டு லெஃப்ட் ரைட்ல உருண்டு இருக்கும். ஆர்ட்ஸ் ஆஃப் காம்பேட் அதெல்லாம் தெரிஞ்சாதான் உன்னால
சில படங்களை புரிஞ்சுக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலைத்தன்மை இருக்கு அதுல. அதான் இட்ஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் ஹவு கிராண்ட் யுவர் தாட்ஸ் ஆர் அண்ட் ஹவு பிக் யுவர் டிக் இஸ். அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன டைலாக் சூப்பரா இருக்குங்க. நல்ல நல்ல கருத்து. இன்ஃபேக்ட் அதான் கடைசி படத்துல சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நீ பாத்திருக்கல அந்த ஹீரோயின் மாடல்ல உள்ள லாஸ்ட் படத்துல வந்து ஹீரோயின் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா, செக்ஸ் வாஸ் ஆசம், செக்ஸ் வாஸ் ஆசம்னு. சோ என்ன இது amateur important amateur இந்த உங்க நீங்க சொல்ல வந்த கருத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப அதுல மெச்சூர்டா ராஜகாஜி ஹீரோயின் இல்லையா, லிட்டரலி கருத்துக்களை சொல்லுவாங்க. ராஜகாஜி ஹீரோ வந்து ஃபுல் செக்சுவலி ஃபென்டாஸ்டிக்கலி what is the பர்ஃபார்மிங் ஒரு time it will take for a woman and guy to get into bed. ஆமா. So it's about like ஒரு There is many a slip between the cup and the lip. விவேக் மாதிரி ஆமா. நானும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறேங்கன்ட்டு பூரா இங்கிலீஷ் வசனங்கள். நான் ஒண்ணு மட்டும் தான் மிஸ் பண்ணேன் பிரதர். அதுல வந்து ஆக்சுவலா ஒரே ஒரு டேட்டிங் சீன் தான் இருக்கும். அது இல்லாம ஒரு 2-3 டேட்டிங் சீன் இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் வர மாதிரி ஒரு அப்ப டேட்டிங் அதுவே சீன், விட்டு போட பிரதர். ஒரு கதவு திறந்து விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அது அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா வந்துட்டு அவ்வளவு ஐயோட நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரியோட ப்ரிலூட் அந்த பான்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தை பாக்குறவர் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா இந்த படத்துல வர கதையெல்லாம் ஒரே கதை தான்டா தம்பி. அந்த ஃபோர்த் வால பிரேக் பண்ற மாதிரி ஒரு பானை பார்த்துட்டு வந்து அதோட நிறுத்திட்டு அடுத்த பானுக்கு போயிடுறது. இல்ல அந்த வகையரா வச்சாரு வந்துட்டு எந்த கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னா வந்து அந்த டிராமா வந்து ஆக்சுவலா பிலீவபிளா பண்றாங்க தெரியுமா? அவனுக்கு தான் ஃபேமஸ். போன்றவர்கள் ரியாலிட்டி கிங்ஸை விட பியூர் டேபு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு பிரதர். அவனை அடிச்சுக்கவே முடியாது பிரதர் டிராமால. அவன் இல்ல இங்க டேர்ம்ஸ் இது இது இப்ப நாங்க மென்ஷன் பண்ற யாருமே எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணப்படல. ஆமா So, நம்ம we are not கலை பயணமா என்டோர்ஸ் பண்றோம். நம்ம ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு பிளஷர் எடுத்துறோம் அப்படின்னா அந்த நாங்க சைல்ட்ல இருக்கும் பொழுது எக்ஸ் ஆர்ட்னு ஒரு சைட் இருக்கும். அதோட பைரேட்டட் வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பாப்பானுங்க. அது வந்துட்டு லிட்டரலா பிசி ஸ்ரீராம் கேமரா பண்ண மாதிரி இருக்கும் சொல்லி பேசிட்டு இருப்பானுங்கடா. ஆக்சுவலா அது ஹை குவாலிட்டி பானு. இல்ல பானு கிரெடிட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது இல்லங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. எதுக்கு அப்படி சொல்லுவானுங்கன்னா அது ரொம்ப ஹைரஸ் வீடியோஸ். நம்ம ஹைரஸ் வீடியோஸ் இந்த 360p XNXS 1 minute வீடியோ டவுன்லோட் அப்படி இருந்தவனுங்களுக்கு டக்குன்னு அதை காட்டு பசங்க அதை பார்த்துட்டு டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா புது டெக்னிக்கா இருக்குங்கிற மாதிரி அண்டர் வாட்டர் கேமரா வச்சு எடுத்திருக்கான் மாப்பிள்ள அப்படின்ட்டு இருக்கானு. அவனுக்கு அண்டர் வாட்டர் கேமரா. அதான் நான் என்ன சொல்றேன், நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் இந்த மாதிரி இந்த டிராமா வந்து ரொம்ப என்கேஜிங்கா பண்ற ஆட்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்கன்னா இப்ப பான்லயே வந்து பார்த்தா செல்வா சார் படம் மாதிரி லைட்டிங்லாம் டார்க்கான ஸ்டோரினா வந்து டார்க் மூட்ல லைட்டிங் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் கூட. இப்ப நம்ம வந்து லவ் ஸ்டோரிஸ்னு ஒண்ணு வந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். அதுக்கு அந்த லவ் ஸ்டோரிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பானுக்கு முன்னாடி இருக்க ஒரு 10-15 minutes ஆஃப் இமேஜினரி வேர்ல்ட் இஸ் ஃபார் பெட்டர் ஐ வுட் சே. பட் ஆனா அதுல அந்த இந்திய ஃபெட்டிஷ் படம் ஒரு இது இருக்குங்க கக்கோல்டு, அது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல லவ் ஸ்டோரிஸ் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அது நீங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. பட் பார்க்கலாம், சும்மா ஓட்டி விட்டு பார்க்கலாம். மாசா விளம்பரத்துல ஒரு அம்மாவோட வைப்ரேட்டர் மூமெண்ட் பாக்குறதுக்கு வேண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவர் தான் நீங்க. ஆமா பிரதர், தப்பு இல்ல. ஆக்சுவலா வந்து தமிழ்ல லவ் ஸ்டோரிஸ் எடுக்கிறதுக்கு தான் வெற்றிமாறன் அப்ரோச் பண்ணிருக்காங்க தெரியுமா? நெட்ஃபிளிக்ஸ் புரியல. என் தலைவர் வெற்றி என்ன பார்த்தா இப்படி இருக்கு இவங்களுக்கு. அதான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவக்கதைகள் ஒன்று எடுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டாங்க. வெற்றி கிட்ட லவ் ஸ்டோரிஸ் கொடுத்துருந்தா அவ்வளவுதான் வேற மாதிரி இருந்திருக்கு. நல்லா இருந்திருக்கும் பிரதர். எனக்கு புரியல என்ன குணாவின் காஜ்னு சொல்லி அந்த மொமெண்ட் மட்டும் எடுக்கிறதா இருந்திருக்கலாம், தப்பு இல்லையே. என்ன தப்பு? ஸ்பின் ஆஃப் கேங்ஸ்டர் உலகத்துக்குள்ள இருக்க ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளவுதான். ரொம்ப லேக் ஆகுது. சரி எது ஸ்டார்ட் பண்ணுவோம்? மாவீரனா மாமன்னனா? எதுனாலும் ஓகே பிரதர். ரெண்டுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்கும். சோ நம்ம பாட்காஸ்டும் வந்துட்டு பூடகமா அதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி பாட்காஸ்ட் தான் நல்லா இருக்கும். இல்ல மாமன்னன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா மாமன்னன்னா வந்து நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதனால வந்து
அந்த ஆட்களை டக்குன்னு பாட்காஸ்ட் விட்டு வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து வைபாகர் ஆட்கள் மட்டும் இருப்பானுங்க. ஸோ அதனால எனக்கு மாமன்னன் வாஸ் தெரிஞ்சு அ குட் ஃபிளிக் பிரதர். அது உங்களுக்கு முடிஞ்சு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகும் வீடியோ. அதான் நான் வந்து மாமன்னன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு வந்து நிறைய இருந்துச்சு. ஏன்னா வந்து அது ஜஸ்ட் பர்ஃபார்மர்ஸ், இட் இஸ் ஃப்ளட்டட் வித் பர்ஃபார்மர்ஸ். அதனால வந்து அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி வேற லெவல் சீன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் தான் சென்டர் பண்ணி வச்சிருப்பாங்கிற மாதிரி போய் பார்த்தா, மீன்வைல் உதயண்ணா பி லைக்ங்கிற மாதிரி உதயண்ணா உள்ள வந்து ஒரு ஃபன் பண்ணி விட்டாரு. ஸோ அதனால எனக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதோட கோர் ஐடியா சூப்பரா இருந்துச்சு. அது ரியலாவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தலித் லீடர்ஸ் வந்து ஈவன் தோ அவங்களுக்கு பவர் இருந்தாலும் அவங்களால அந்த பவரை வந்து இது பண்ண முடியல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற இது வந்து நம்ம நார்மலா பாக்குற ஒரு விஷயம் தான். ஆனா இவ்வளவு நாள் சினிமால வரல. ஸோ பாலிடிக்ஸ் அது அது வந்து கிட்டத்தட்ட தி வெரி கோர் ஐடியா ஆஃப் ரைட்ஸ் வந்து இதுதான். இந்த ரிசர்வ் கான்ஸ்டியூவன்சிங்கிற ஒரு டாபிக் தான். இது சூப்பரான ஐடியா. இந்த ஐடியா வந்து ரெஜிஸ்டர் ஆன அடுத்த செகண்டே வந்து எனக்கு இந்த படத்துல வந்து வேற லெவல்ல தெர் இஸ் கோயிங் டு பி சீன்ஸ். இந்த மாதிரி வடிவேலுக்கு ஆர்க் வேற லெவல்ல இருக்க போது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து வடிவேலு கண்டிப்பா ஒரு ரைசிங் ஆர்க் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் வந்து நான் எவ்வளவு பெரிய முட்டாடாசா இருந்தா வடிவேல் வில்ல நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் அதான் நான் மறுபடியும் ஒரு டைம் வேற ஒருத்தங்க கிட்ட சொன்னாங்க, நீ வந்து வடிவேல் வந்து ரூத்லெஸ் வில்லன் வேற சொல்லி இருக்கிற. இல்லனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒரு நாஸ்டாடமஸ் போட்டேன், பட் இட் ஃபெயில் பிரதர். பட் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த படத்துல, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஷிட், இந்த படத்துல இருக்கிற இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலுமே இந்த படம் ஸ்டாண்டலோட நிக்கிற காரணம் வந்துட்டு வடிவேல் தான் பிரதர். கோட் லெவல் ஆஃப் ஆக்டிங், அது போக ஃபகத் ஃபாசில். ஸோ இந்த ரெண்டு பேர், அதாவது இந்த படம் வந்துட்டு கிளியர்லி டிஃபைன்ஸ் இஃப் சம்படி இஸ் ஆக்டர், அவங்களால எந்த அளவுக்கு ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது வந்துட்டு அகைன் வடிவேலு மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் பிரதர் சில மொமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம நம்ம இதுலயே வருவோம், கொஞ்சம் கொஞ்சம் சீக்வென்ஷியலாவே வருவோம். இப்போ வடிவேலு மாதிரி சூப்பரான பர்ஃபார்மர் ஒருத்தர் இருக்கான், அவனை நீ ஒரு கேரக்டர்ல பிளேஸ் பண்ற, அந்த கேரக்டர் சூப்பரா ஒர்க் ஆகுதுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் ரோல் அவுட் ஆகணும் தான் நீ நினைப்ப. பட் ஆனா வந்து எல்லா சீன்ஸும் ஆரம்பிக்கும் போது நல்ல மொமெண்டோட ஆரம்பிக்குது. அது வந்து அந்த கிரியேட்டர் வந்து அந்த இடத்துல அந்த சீனை வச்சதுனால அந்த சீன் வந்து நல்லா ரோல் அவுட் ஆகல. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீன்ல இருக்காங்கிறதுனால உனக்கு அந்த சீன் ஒரு ஹை கிடைக்குது. ஆனா அந்த ஹை வந்து அவன் கேபிட்டலைஸே பண்ண மாட்டான் இந்த சீன்லயும். அதுதான் எனக்கு ஒரு மேஜர் மிஸ்ஸிங் ஃபேக்டரா இருந்துச்சு இந்த படத்துல. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இந்த பாயிண்ட் சொன்னா நிறைய பேருக்கு ரெலவெண்டா இருக்காது. இவன் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா சீன் பை சீன் சொன்னா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் நம்ம 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 கெஸ் பண்ணதுல நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு படத்துல. எந்த மாதிரி விஷயம்னா வந்து நம்ம இது யோசிச்சிருந்தோம், வடிவேல் வந்து அழுதா கண்டிப்பா ஈஸியா எல்லாத்தையும் எமோட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னு யோசிச்சிருந்தோம் தெரியுமா? அந்த அந்த எபிசோட்லயே பேசியிருந்தோம். அது வந்துட்டு இருந்துச்சு இந்த படத்துல. அது வந்துட்டு இருந்துச்சு. அந்த அந்த இந்த சீன், அந்த மலையில வந்து அவன் அழுகிற சீன், அது எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஸோ வடிவேலு கேரக்டர் வந்து ஆக்சுவலா ஒரு அது வந்து ப்ராப்பரா செட்டப் பண்ண ஒரு கேரக்டர். ஆனா இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்த ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னா, வடிவேலை சுத்தி தான் படம் இருக்க போகுதுங்கிற என்ன இருக்கும். பிளஸ் படத்தோட பேரே அதான் வச்சிருக்காங்க, மாமன்னன் தான் வச்சிருக்காங்க. ஆனா டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் பார்த்தா உனக்கு வடிவேலு நாட் ஈவன் இந்த பிக்சருங்கிற மாதிரியான ஒரு ஜோனுக்கு போயிடும் படம். இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேச வந்தேன். இந்த படத்தோட பெரிய ஃபிளாவா நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த ஸ்கிரீன் பிளே தான். தோ த ஸ்டோரி ஹேட் சம் குட் கிரக்ஸ் ஓவர் வடிவேலு, இந்த படத்தை வந்துட்டு ஹைலி மாடிஃபை பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு உதயண்ணாவோட எழுச்சிங்கிற மாதிரி அதை காட்டணும்னு நினைச்சு கடைசியில இது மிசரபிளி ஃபெயில்டுன்னு இதுங்கிற மாதிரி இருக்கு. பேட்ச் பண்ண மாதிரி இருக்குடா சில மொமெண்ட்ஸ் இந்த படத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ் பக்கா பேட்ச் படத்துல. உதயண்ணா அந்த ஃபைட் போடாட்டி அந்த கதை அப்படியே தான் இருக்கு பொழுது. ரொம்ப ஆடா ஃபகத் ஆக்சுவலா அந்த டிசிஷன் எடுக்க மாட்டான். ஃபகத்தோட அண்ணன் வைபவோட நிஜ அண்ணனுமான ஃபகத்தோட டூப்ளிகேட் அண்ணனுமான அண்ணன் அதுல வந்துட்டு அவங்க அம்மா நாளைக்கு சாக போற கிளவி போய் போட்டு தள்ளணும்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு மொமெண்ட் உள்ள வந்து அதை வந்துட்டு உதயண்ணா காப்பாத்துறதுக்கு ஏதாவது வேணும் படத்துல. என்ன இருக்குன்னு தெரியல. சரி அம்மா ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்காங்க, அந்த அம்மாவை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு 150 ரவுடி நாளைக்கு சாக போற ஒரு பாட்டியை போட உட்காந்துட்டு இருப்பாங்க. லிட்டரலா என்னன்னே புரியாது. அதுல அந்த பன்னிக்குட்டி வேற பக்காவா படுத்துட்டு இருக்கும் ஏசியில.
அது எனக்கு அது வந்துட்டு என்னடா படத்துக்கு ரொம்ப அது ரொம்ப டிஸ்ஜாயிண்டடா இருக்கும்டா. வடிவேல் வந்துட்டு எங்கப்பா போற, வரம்பா, இவருக்கு டக்குன்னு இந்த டெலிபதி அடிச்சு இவர் டக்கு புக்குன்னு வண்டி எடுத்து வீட்டுக்கு போவாரு அம்மாவை காப்பாத்து. எனக்கு ஒண்ணுமே, அதுவும் அந்த அந்த காப்பாத்துற சீனு தான் டிஸ்ஜாயிண்டடா படத்துல இருக்குன்னா, அந்த காப்பாத்துற சீனோட சீக்வன்ஸுமே அப்படிதாங்க இருக்கும். ஒரு மாதிரி சரி ஓகே, இதுல தேர் ஷுட் பி சம் வேல்யூ டு த ஃபைட் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங்ல. ஒரு யூஸ்வல் ஃபைட் பிரதர், அதுலயும் எக்ஸ்ட்ராடினரியாலாம் ஒன்றும் இருக்காது. இங்க வடிவேல் ஜெயிப்பாரு, இங்க வந்துட்டு இவன் போட்டு அடிப்பான். என்ன ஃபகத் அடிக்காம ஃபகத் அண்ணன் அடிப்பான், ஃபகத் எக்ஸிஸ்ட் ஆவான். அதுக்கப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவன் ஃபகத் அண்ணனை. ஃபகத் போய் அங்க வடிவேல்கிட்ட பேசிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அரசியலுக்காக என்னன்னாலும் பண்ணுவான் ஃபகத், எவ்வளவு தூரம் இறங்கி வேணாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இங்க இது சும்மா ஒரு 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 டிஸ்ஜாயிண்டடான ஒரு போர்ஷன் படத்துல. இது மாதிரி நம்ம உதயனா மொமெண்ட்ஸ் தேவையே நம்ம வந்துட்டு இருக்கோம் படத்துல. அண்ட் ஆட் டு இட் நான் சொல்லியாது என்னன்னா, மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் டிரெக்டர் ஒரு உதயநிதி மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்ல வந்துட்டு ரொம்ப இன்டென்சிட்டி இல்லாத ஒருத்தரை வந்துட்டு வச்சு ஒரு எங்கேஜிங்கான மொமெண்ட் கிரியேட் பண்ணும் படத்துல. அப்படிங்கிறதுக்கு ஸ்கிரீன் பிளே சூப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாடிஃபை பண்ணி, உதய் வந்துட்டு ஒரு ரக்கடான ஆளு, அவர் யார்ட்டையும் வந்து பேச மாட்டாரு, ஏன்னா சின்ன வயசுலயே அவருக்கு நிறைய இந்த மாதிரி அடிகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட மொமெண்ட்ஸ் ரொம்ப டைல்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ உனக்கு ரொம்பவே டிஸ்ஜாயிண்டடா உதய் ஃபீல் ஆக மாட்டாப்ல. சரி நீ சொன்னது ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவருக்கு அழுகிறது இல்ல, படத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே இருந்த ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் அபௌட் தி ஃபிலிம் என்னன்னா வந்துட்டு உதயனா வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறான், ஏன்னா அவன் வந்து ஆடா தெரியும் படத்துலங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சிருந்தான். அவன் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடு, பிளஸ் அவனுக்கு சின்ன வயசுல ஒரு விஷயம், அதனால பெருசா அவன் எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வச்சிருந்ததுனால உதய் வந்து டல்லா இருந்தாலுமே உனக்கு வந்துட்டு ஓகே இது இப்படிதான் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கறதுல நீ ஈஸியா ஃபெச்சு ஆயிட்டேன்னு வச்சுக்குவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்த டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது நல்ல படம் பண்ண, அதாவது வெறும் பிரபலம் இல்லாத ஆட்களை வச்சு நல்ல கதை பண்ணக்கூடிய ஆட்கள் சடனா ஒரு ஹீரோ கிட்டயோ இல்ல யாரையோ ஒருத்தங்களுக்காக கதையை கிரியேட் பண்ணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களுக்கு எடுத்துனே ஆர்கானிக்கா ஒரு ஐடியா வருது இல்ல. அந்த ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த ஐடியாவை ஃபிளஷ் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் அவங்க ஒண்ணு யோசிக்கிறாங்கல்ல, ஹீரோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் as far as my observation towards the movie, மாரிக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல பெருசா கதை இல்லையோன்னு தோணுது. சும்மா ஒரு இன்டென்ஸ்டா யோசிக்காம ஏதோ மொமெண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், பே ஆஃப் தானே அப்படின்னு சொல்லி அது லெத்தார்ஜியா விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா நீ கர்ணனோ இல்ல வந்துட்டு இதுவோ எடுத்தனா இனோவேட்டிவான சீன்ஸ் இருக்குங்க செகண்ட் ஹாஃப்ல, எங்கேஜிங்கா இனோவேட்டிவான. இது இன்டர்வல் வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியான இன்டர்வல். அதுக்கப்புறம் வர மொமெண்ட்ஸ் எல்லாம் பிளாட்டா இருக்கும், ரொம்ப தமிழ் சினிமாவா இருக்கும். நீ ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் போட்டுட்டு இது யார் படம்னு சொல்லனா கன்ஃபார்ம் எவனும் மாரி செல்வராஜ் படம் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல கர்ணன்ல வந்து எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃப்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தெரியல. கர்ணன்லயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இல்ல பிரதர், நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்ணன் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஜானர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகாது, ஒரு கமர்ஷியல் படத்தோட ஈவெண்ட் அட்டைன் பண்ணாதது அன்டில் அன்லெஸ் இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கர்ணன் திரும்பி குதிரை எடுத்துட்டு வர வரைக்கும். அதுக்கப்புறமும் கூட படம் வந்துட்டு கதையை ஓரியன்டா தான் போகுமோ தவிர, உனக்கு என்ன சொல்றது, நீ அந்த அது கூட ஹோல்ட் ஆகி தான் இருப்ப. கர்ணன் வாழ்க்கை இது வந்துட்டு ஒரு டார்க்கான ஒரு கமர்ஷியல் படம், இவங்களுக்கு நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கும், இது ஒரு சோசியல் காஸ்ட்கான படம், இந்த ஸ்டேட்லயே தான் இருப்ப நீ எப்பவுமே, வேவ் லென்த் அதுலயே தான் இருக்கும். பட் இதுல உன் எமோஷனல் கோஷன்டே மாறிடும். நீ லிட்டரலா மாரி செல்வராஜ் படத்துல இருந்து டிஸ்டாண்ட் ஆகி சும்மா ஒரு படம் பார்த்துருப்ப, ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் பொலிட்டிக்கல் படத்தை பார்த்துருப்ப, லாஸ்ட்ல மொமெண்ட் வர வரைக்கும், வடிவேல் மொமெண்ட் வர வரைக்கும். ஏன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க சீன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல. லிட்டரலா என்னங்க சீன்ஸ் இருக்கும், பிரச்சாரம் பண்ற சீன்ஸ் வந்துட்டு இருக்கும் பிரதர். அந்த பிரச்சாரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதெல்லாம் எனக்கு கரெக்டா கனெக்டே ஆகல. மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தனால அந்த அளவுக்கு க்ரௌட்லாம் தெரியலையா ஒன்னு எனக்கு புரியல. பட் எனக்கு வந்துட்டு கனெக்டே ஆகல ஒண்ணு. இன்னொன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அதுலயும் ஃபுல்லா மொமெண்ட்ஸை போட்டு வச்சிருப்பானுங்க, அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது பிரதர். வடிவேலுக்கு வந்துட்டு ஸ்கோப்பே இருக்காது, சும்மா நடக்கிறது போறது. ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி என்ன பண்ணும், இந்த
பாட்டை போட்டுவிட்டு சிங்கம் ஒன்று கூறப்பட்டதேன்னு சொல்லி ரஜினிகாந்த் எப்படி அந்த பணத்தை முடிச்சாருன்னு காட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்காது. சும்மா இவரை பிரச்சாரத்துல இருந்து துரத்துனாங்க, திரும்பி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு திரும்பி உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு சோசியல் மீடியா ஷாட்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக சோசியல் மீடியால பரப்புறாங்கிறது மட்டும் இருக்கும். சோசியல் மீடியாவும் ஒரு கீயா வச்சு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுடா, மேபி சினிமாத்தனத்துக்காக வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இவர் ரியாலிட்டியை புஷ் பண்ணணும்னு எடுத்தாரான்னு தெரியல. அப்படி யாராவது ஜெயிச்சாங்கன்னு தெரியல. இப்ப நீ ஆக்சுவலா அரைவா இருக்க பாயிண்ட் ஆக்சுவலா ரொம்ப நல்ல பாயிண்ட். அதாவது ஒரு வீடியோ மாதிரி போடுவார்ல, ரியாலிட்டி ரியாலிட்டி இதுதான். அந்த அதை வந்து நான் வந்து படத்துக்குள்ள வைக்கிறேங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா தட் ஷுட் பி எங்கேஜிங், ஆல்சோ இட் ஷுட் பி பிரசன்டட் இன் a new way. கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா வந்துட்டு இந்த எலெக்ஷன் ஃபுட்டேஜ் ஷோன் இன் திஸ் வே. 2 பேர் இருப்பாங்க, அதுல ஒரு நல்ல மேபி அதான் அவரு எலெக்ஷனை வந்துட்டு அப்படியே நமக்கு பிரதிபலிக்கணும்னு நினைச்சு எனக்கு ஃபெயில் ஆன மாதிரி தோணுது. ஆமா. இப்போ இன்னொன்னு அந்த கலைஞர் டிவி ஃபுட்டேஜ் ஒன்று வரும் தெரியுமா? ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷம் வரும் பிரதர். அது பார்த்துப்பான், பல நிமிஷத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் வாக்கு பெற்றார், அவர் வாக்கு பெற்றார், இவரோடது ஹோல்ட் ஆயிருச்சு, 2 பொம்மை டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அது பாத்திருக்கேன்ல? அது லாஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்டாலின் எலெக்ஷன்ல வந்த ஒரு அந்த அப்பதான் அந்த அனிமேஷன் பொம்மை ஃபேமஸ் ஆச்சு. அப்ப இல்ல, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட டெத்துக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ல இருந்து 2 அனிமேட் பண்ணி வச்சிருப்பாங்க கேரக்டர்ஸ், அது டான்ஸ். அதே ஃபுட்டேஜ் போட்டு உனக்கு அந்த ரியலிஸ்டிக் அப்ரோச் வரணுங்கிறதுக்காக பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது எவ்வளவு நேரம் தான் பார்க்க முடியும்? இல்ல அதெல்லாம் நான் எந்த மாதிரி இதுன்னு பாக்குறேன்னா, அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இந்த விஎஃப்எக்ஸ் பண்றவன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து மேட்ச் பண்ணலாம்னு பண்ற விஷயம். பட் பேசிக் பிரச்சனை எங்க வருதுன்னா, நீ எப்படி இதெல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறது தெரியுமா, அங்கேயே பிரச்சனை வருதுன்னு சொல்றேன் நானு. நீ ஒரு விஷயத்த புதுசா காமிக்கணும், இது வந்து புதுசா இருக்கும், இது வந்து புதுசா இருந்தா எங்கேஜிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாக்குள்ளேயே ஃபெச்சின் ஆக மாட்டேங்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு உனக்கு இது வந்து ரியலிஸ்டிக்கா நடந்திருக்கு, ஸோ இதை நான் காமிச்சா ஈஸியா ஆடியன்ஸ் எமோட் ஆயிடுவாங்கங்கிற ஒரு ஐடியால தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பிளஸ் ஓவராலாவே இப்ப நீ படத்தை ஸ்டார்டிங்ல ஒரு கதையை ஃபிளஷ் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோ. இப்போ ஆரம்பத்துல என்ன, உனக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வரும், அதுல இருந்து பிரச்சனை வரும், அதுல ஹீரோ வந்து எய்தர் ஒரு வெற்றிக்கு போவான், இல்ல ஒரு தோல்விக்கு போவான், அதுல இருந்து மறுபடியும் வேற ஒரு பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபால் இருக்கும், ஜெயிப்பான். இவ்வளவுதான். இது ஒரு பேசிக் ரைஸ் ஆஃப் ஹீரோ டெம்ப்ளேட், கரெக்டா? ஆனா இதுல நீ ஒரு கதையை ஃபிளஷ் அவுட் பண்ணதான் அவனுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்துச்சு, அந்த சேலஞ்சில என்ன மாதிரியான டெசிஷன் எடுத்தான், அதை ஜெயிச்சானா தோத்தாங்கிறத வச்சுதான் அது சூப்பர் படமா இல்ல மொக்க படமாங்கிறது உனக்கு தெரியும். பிளஸ் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவன் என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறாங்கிறத வச்சுதான் உனக்கு அந்த கேரக்டர் கூட எமோட் பண்ண முடியும், கரெக்டா? இது எல்லா கிரியேட்டருக்குமே வந்துட்டு ஒரு 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 மூலக்கதை இல்ல ஒரு கருத்து, ஒரு சின்ன கதை கிடைக்கும் போது அந்த கதையை ஈஸியா வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணி ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணிட முடியும் ஒரு மணி நேரத்திலேயே. ஏன்னா இவ்வளவு நாள் சினிமா பார்த்ததுல சினிமா ஆஃபர் பண்ண டெம்ப்ளேட்ஸ் நீ அப்ளை பண்ணனாலே மோர் ஓவர் அந்த ஜானருக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த படம் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா அது வேலை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் பண்றதுதான் வேலை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த கதையை வச்சிருக்கவன் எதெல்லாம் வந்து ஆப்வியஸா இருக்கோ, எதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்ததா இருக்கோ அதெல்லாம் மாத்திட்டு இன்னும் அந்த அந்த ஸ்டோரியை வந்து இல்ல அந்த கதை களத்தை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புதுசான கான்ஃபிளிக்ஸே இல்ல புதுசான சுச்சுவேஷன்ஸே கிரியேட் பண்ணும். அப்பதான் அது ஒரு சூப்பர் கதையா மாறும். இப்ப மாரி செல்வராஜ் இருக்க ஒரே ஒரு பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா, அவனால ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அநியாயமான இன்சிடென்ட்டோ இல்ல வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு இன்சிடென்ட் இருக்கு அவன்கிட்ட, சரியா? அதை சுத்தி கதை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன பிரச்சனையா ஆயிருதுன்னா, அந்த கதை வந்து இனிஷியலா எடுத்துனே நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் வரும் தெரியுமா, ஆஸ் எ கிரியேட்டர். அந்த ஐடியாஸ் வச்சு கதை கம்ப்ளீட் ஆன அடுத்த செகண்டே கதை கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குள்ள வந்துடுறாரோன்னு எனக்கு தோணுது. கர்ணன்லயும் சரி, பரியேறும் பெருமாள் அப்படி இருக்காது. ஏன் பரியேறும் பெருமாள் அப்படி இருக்காது அப்படின்னா, அது அவனோட ஃபர்ஸ்ட் படம். எல்லா டைரக்டருக்குமே அவன் ஃபர்ஸ்ட் படம் வந்து அது படமாறதுக்கு முன்னாடி பல நாட்கள் அவங்க கூட இருந்திருக்கும் அந்த படம். பிளஸ் பரியேறும் பெருமாள் வாஸ் ஆக்சுவலி அவனோட ஆக்சுவல் ஸ்டோரி அது, புரியுதா? அவன் வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க ஒரு ஹீரோவோட ஷூஸ்ல இருந்து இவனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான தேவைப்படல அதுல. ஏன்னா அதுல வந்து மாரி செல்வராஜ் தான் பரியேறும் பெருமாளே. அதனால பிளஸ் அவனுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருந்ததுனால ஈஸியா அவனால பரியேறும் பெருமாளை ஃபிளஷ் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா வேற கர்ணனையும் இல்ல வந்துட்டு இந்த மாமன்னனையும் பார்த்தோன்னா இந்த ஃபிளஷிங் அவுட் அப்படிங்கிற ஒரு ஜோனே இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.
நீ நீ அதை வந்து எந்த மாதிரியான விஷயத்துல அவன் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னா, இப்போ இந்த கதை யோசிச்சுட்டான், கதை யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கதையை எப்படி விஷுவலா ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மெட்டஃபர் ஷேர் பண்ணலாம், இப்படிங்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரே தவிர, கதையில எதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இல்ல எங்கேஜிங்கா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 டிஸ்கஷன் போகுமா? பிளஸ் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி இப்போ நீ ஒரு கதை எழுதுமோ அந்த கதை வந்து உங்ககிட்ட இருந்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஒரு நாவலோ இல்ல ஒரு புக்கோ வந்து இட் கேன் பி வெரி பர்சனல், அது உங்ககிட்ட இருந்து மட்டும் வரலாம். ஆனா படம்னு வரும்போது அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி யூ ஷுட் ஹேவ் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் ஆஸ் வெல் இல்லையா? அது மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது எனக்கு இந்த படத்துலலாம். ஏன்னா ஒரு ஒரு நல்ல மொமெண்ட் ஆல்ரெடி படத்துல இருக்கு, அந்த மொமெண்ட்டை பிலீவபிளா நம்ம நம்பி அதுக்கு எமோட் ஆகிற அளவுக்கும் தேர் இஸ் மொமெண்ட்ஸ் இன் கர்ணன் அண்ட் மாமன்னன். ஸோ நீ ஆடியன்ஸை அந்த மாதிரி ஒரு கிளச்சுக்கு கொண்டு வரதா கஷ்டம் எல்லா படத்துலையும். நிறைய படத்துல அது நடக்கவே நடக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸை லெட் அவுட் பண்றதா வந்து எனக்கு ரொம்ப சோகமான விஷயமா இருக்கு. ஆல்ரெடி ஆடியன்ஸ் உன்னோட ஹோல்ல இருக்கானுங்க. ஸோ கிட்டத்தட்ட நீ இப்போ அடுத்த அடுத்த சில சீன்ஸ் வச்சு அவனுல கேபிட்டலைஸ் பண்ணனா இந்த ஆஃப்லயே அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க போகுது. ஆனா அது நீ ரொம்ப ஈஸியா பேசிக் சினிமா டெம்ப்ளேட்ஸ் வச்சு டக்குன்னு படத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆனது கூட மறந்துடும். படம் மனசுல நிக்காம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதான் நான் சொல்ல வரேன். அதான் பிரதர், இம்பாக்ட் த சினிமா கிரியேட்ஸ் வந்துட்டு இந்த படத்துல இல்ல. காரணம் என்னன்னா இட் வாஸ் நாட் த பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள் ஏன் எல்லா விஷயமே செம கரெக்டா சூப்பரா நம்மளுக்கு எமோட் ஆச்சுன்னா அந்த எல்லா விஷயத்தையும் அவன் வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அவன் ஃபிளஷ் அவுட் பண்ணியிருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் படம் போது அது அதுல பிளஸ் அவனுக்கு நடந்த நிறைய ஈவெண்ட்ஸ் அதை தாண்டி நடந்த விஷயங்களை ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கான ஒரு பெரிய டைம் கிடைச்சிருக்கும் அவனுக்கு. பிராக்டிக்கலா சொல்லணும்னா பரியேறும் பெருமாள்ல செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க அப்பா ஒரு கேரக்டரே புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகும். லைக் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ல படத்துல இம்பாக்ட்ஃபுல்லான போர்ஷன், அதுவே செகண்ட் ஹாஃப்ல தானே வரும். சோ உனக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல நடக்கும். நீ அதுக்கு முன்னாடியே பல பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். சோ படம் வந்துட்டு உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் வேற மாமன்னன்ல படம் வந்துட்டு ஆரம்பிக்கும் பொழுதே கமர்ஷியலா தான் ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு இல்ல இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் எடுக்கப்பட்ட மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு நீ அதை ரியலைஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல உட்காரும் நீ ஒரு சூப்பரான இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல உட்காரும் பொழுது உன்னை வந்துட்டு ஹார்ட்லி ஒரு சீன் கூட இம்ப்ரெஸ் பண்ணாது. உனக்கு இனிமே ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா எனக்கு பண்ணல ஃபர்ஸ்ட் சீன் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எதுனா ஆக்சுவலா அது பிரேக் த்ரூவா இருக்கும்னு எல்லாரும் நினைச்ச சீனு. அந்த வடிவேலும் உதயநிதி வந்துட்டு கத்தியும் கன்னு வச்சுட்டு உட்கார்ற சீனு. பட் அது அப்படியே சப்சிடைஸ் ஆயிரும். அதுக்கு நான் அவங்கள அடிச்சு எல்லாத்தையும் பாராக்க விட்டுருக்கணும்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் அதுல ஏதோ ஒரு எங்கேஜிங்கான மொமெண்ட் நடக்கணும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில அது வந்துட்டு சப்பையா முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல அப்படியே பூரிச்சிட்டு இருக்காங்க அந்த மொமெண்ட்டுக்கு. ஷாட் வைக்கணும்னு வச்ச மாதிரி இதுல என்ன மெயின் பிரச்சனை என்னன்னா வந்துட்டு இப்போ இந்த படம் ஆரம்பிக்கும் போது எடுத்தனா அந்த குளத்துல பசங்க குளிக்க போவானுங்க. குளிக்க போகும்போது கல் எடுத்து வீசுவாங்க, அந்த இவங்க மேல பற்றும். அந்த சீன் பார்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 120 FPS ஒரு சரியான ஸ்லோவா உனக்கு ரோல் அவுட் ஆகும். சரியா? ஆனா ஆஸ் அன் ஆடியன்ஸா நீ எப்படி இருப்பனா இது வந்து நார்மலா நம்ம பாக்குற கமர்ஷியல் படம் இல்ல, இது வந்து மாரி செல்வராஜன் ஒருத்தர் எடுத்திருக்காரு, அந்த படத்துல இவ்வளவு ஸ்லோவா உன்னை காமிக்கிறான்னா அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீ பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற ஒரு லிபர்ட்டினாலதான் நீ அந்த சீன்ஸ்ல பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்க. சரியா? அதே மாதிரியான ஒரு லிபர்ட்டிய டிமாண்ட் பண்ற ஒரு படத்துல செகண்ட் ஹாஃப்ல மயிரே போச்சுன்னு வந்து குப்பை கமர்ஷியல் சீன்ஸ் வைக்கும்போது தான் உனக்கு சரியான எரிச்சல் உண்டு பண்ணுது. ஏன் இந்த படத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண தோணுது காரணமே அதுதான். எனக்கு ஏதோ இது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல மாரி செல்வராஜ் டைரக்ட் இன்வால்வ்மெண்ட்டோ, பட் இது ஒரு பெரிய ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய விஷயத்த வந்துட்டு கெடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எய்தர் இது வந்து ரொம்ப ஸ்லோவான பேசிங்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளாட்டை மட்டும் சுத்தி நடக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஆர்ட்ஃபுல் மாதிரியான
ஒரு படமா அமைந்திருக்கலாம். அதுக்கு ஓகே தான், ஆடியன்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்ல அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம், இந்த மொமெண்ட் இது எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான மொமெண்டா இருந்தாலும் நான் 2 நிமிஷத்துக்கு மேல வைக்க போறது இந்த சீனுங்கிற மாதிரியான ஒரு படமா அமையலாம். ரெண்டுமே இல்லாம ஏதோ ஒரு மாதிரி கலந்து வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து எரிச்சல் ஆகுது. இது என்ன பர்பஸை சர்வ் பண்ணுது இந்த படங்கிறதே உனக்கு தெரியாம போயிருது. கிட்டத்தட்ட நீ வந்து பீட்ரே பண்ணப்பட்டுட்டேங்கிற ஃபீலிங் தான் இருக்கும் தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது. எனக்கு அந்த மாதிரி எந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப எரிச்சல். இப்போ ஒரு சில சீன்லாம் ஈஸியாவே கேபிட்டலைஸ் பண்ணலாம்டா. ஆனா அந்த சீன்ஸை வந்து உனக்கு இப்ப இன்டர்வல் பிளாக் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு வந்து இது இன்னுமே நல்லா இருந்திருக்கலாமே தான் ஃபீல் ஆச்சு. அந்த மொமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுவான்னா, ஃபகத் ஃபாசில் வந்து மேல பூட்டிடுவாங்க. இவன் வந்து இவனுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவானுங்க. இப்போ எனக்கு திரும்ப திரும்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ ஒரு படத்துல ஒரு படம் எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு படத்துல வந்து இப்போ ஒரு 40-45 சீன் இருக்குன்னு வச்சுக்கோ. சின்ன படம்னா 45 சீன் இருக்குமா? இந்த 45 சீன்ஸ்ல 45 சீனும் நல்லா இருக்கணும்னு தேவையே கிடையாது ஒரு படம் ஒர்க் ஆகிறதுக்கு. ஒரு படம் ஒர்க் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 6 சீன் நல்லா இருந்தா போதும். சில நேரங்கள்ல எப்படி அமையும் அப்படின்னா, ஒரு 3 சீன் சேர்ந்ததோ இல்ல 2 சீன் சேர்ந்ததோ சீக்வென்சஸா இருக்கும் கரெக்டா. சோ ஒரு படத்துல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வென்ஸும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வென்ஸும் ஒர்க் ஆச்சுனாலே எவ்வளவு பெரிய நீ வந்து புளுத்தி ஆடியன்ஸா இருந்தாலும் நீ அந்த படத்தை விட்டு வெளில வரும்போது ஒரு கொட்டியூன்னு சந்தோஷத்தோட வருவேன். ஏன்னா நல்ல படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாரி செல்வராஜ் படத்துல எனக்கு என்ன பிரச்சனையா வருது அப்படின்னா, சீன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வல் போர்ஷன் கூட எடுத்துக்கோ. இவன் வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்றான். ஃபகத் ஃபாசில் உட்கார கூடாதுன்னு சொல்றான், உட்கார மாட்டாருன்னு சொல்றான். ஒரு குட்டி கயாஸ் ஆகி இவனை வடிவேல அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துடுறான். சரி, அடிச்சிட்டான். இப்போ இதுக்கப்புறம் நீ இந்த சீனை இன்னுமே கேபிட்டலைஸ் பண்ணி போய் ஒரு ஹை பாயிண்ட்ல முடிச்சாதான் எனக்கு அது ஆக்சுவல் ஒர்க் அவுட் ஆன சீக்வன்ஸா ஃபீல் ஆகும். அப்படி இல்லாம டக்குன்னு அந்த ஒரு மொக்க ஈவெண்ட், அதாவது இவன் உள்ள லாக் ஆயிட்டா இவங்க 2 பேரும் வெளில வந்துட்டாங்கிற மாதிரி ஒரு மொக்க ஈவெண்டோட நீ அந்த இடத்த முடிக்கும் போது உனக்கு எப்படி ஆயிரும்னா, அந்த ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அந்த ஹை வந்து மீனிங்லெஸ் ஆயிருது. இதே மாதிரிதான் நிறைய சூப்பர் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணாமே படத்துல விட்ட மாதிரி நிறைய ஜோன் இருக்கு எனக்கு. ஆமா, மாமன்னன்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன அந்த இண்டஸ்ட்ரியும் இதே மாதிரிதான். ஒரு ஹை அட்டைன்மெண்ட் அப்படியே போயிடும், அப்பயா முடியும். அதான் அந்த 2 பேரும் வந்துட்டு கன்னையும் கத்தி எடுக்கிறது உட்கார்றது. எனக்கு அது மட்டும் இல்ல, பிளஸ் இந்த சீனுமே ஆக்சுவலா எனக்கு வந்து இப்ப அதுதான் எனக்கு வெற்றிமாறன்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமும் இவன்ட்ட பிடிக்காத விஷயமும் வந்து இந்த ஒரு விஷயம் தான். அதுல ஒரு செம சீன் இருக்கும். இவன் வந்துட்டு போய் அந்த அந்த அரசியல் லீடரை வந்து கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி அவன் வந்து சொல்லுவான், அவன் வந்து அங்க நிக்க வச்சுலப்பா, நான் சொன்னா வந்து ஒன் சைடடா இருக்கும், அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, கூடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து தூரத்துல இருந்து அழுவான். கரெக்டா? இப்போ இந்த சீனே வெற்றிமாறன் ரோல் அவுட் பண்றான்னு வச்சுக்குவேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்ப வெற்றிமாறன் ரோல் அவுட் பண்றான்னா அதுல இப்போ ஒரு சீனுக்குள்ள நிறைய குட்டி மொமெண்ட்ஸ் இருக்கும்டா. ஆக்சுவலா வாட் யூ வாண்ட் இஸ் யூ வாண்ட் டு ஃபீல் யோர் செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் த கேரக்டர். கரெக்டா? இப்ப அந்த மாமன்னன்கிற கேரக்டர் அவன் வந்துட்டு அவனோட ஷூஸ்ல அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கான நியாயம் கிடைக்கவே போறதில்ல அப்படிங்கறத அவனோட இன்டென்ஷன். நான் அந்த சீனை பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த அவன் அழுவான் தெரியுமா வடிவேலு, அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அவனுக்கு மலை மேல இருப்பானுங்க. அப்ப அவன் இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி நீ என் கூடயே கார்ல வந்த அப்படின்னா நான் உனக்கு சாதகமா தான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுப்பானுங்க ஊர்ல இருக்கவனுங்க எல்லாம். அதனால நீங்க எல்லாம் இறங்கி இந்த வழியா நடந்து வந்துருங்க, நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சோ இவனுங்க எல்லாம் நடந்து வருவானுங்க. அங்க போனா இவன் ஆல்ரெடி அங்க இருக்க ஆதிக்க ஜாதிக்காரங்க கூட எல்லாம் பேசியிருப்பான். பேசி அவனுக்கு தெரிஞ்சிடும், ஆக்சுவல் கலா நிலவரம் தெரிஞ்சிடும். சரியா? அவன் ஆர்கானிக்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் வந்திருப்பான். பட் ஆனா அங்க இருக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி இல்ல. சோ அவங்க வந்துட்டு இவனுக்கு இப்ப வந்து வடிவேலு இஸ் பீயிங் பிட்ரேட் அகைன்னா இப்ப இந்த ஒரு சீனுக்குள்ள நீ எவ்வளவு மொமெண்ட்ஸை காமிச்சிருப்ப, புரியுதா? ஜஸ்ட் தட் அது ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஸ்டேஜ் செட் பீஸா மட்டும் இல்லாம
வடிவேலுக்கு ஒரு ஒரு பிசிக்கல் டர்மாயில் ஒரு மென்டல் டர்மாயில் இருந்திருக்கும். நம்மளுமே அதை பார்த்திருப்போம். ஸோ நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து திரும்ப திரும்ப அவன் வந்து அநியாயத்துக்குள்ள ஆறாங்கிறது தெரிஞ்சிருக்கும் உனக்கு, சரியா? அதுக்கப்புறம் நீ அவன் அழுகிற சீன் கூட வச்சுக்கோ. ம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு டிப்பிக்கலா நம்ம ஒரு படத்தை எடுக்கும்போது நம்மளுக்கு மைண்டுக்குள்ள சில இமேஜஸ்லாம் வந்து பதிஞ்சிரும். அந்த இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஆஸ் அ கிரியேட்டரா நம்மளுக்கு ஆர்கசம் கொடுக்குமே தவிர, பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு அது கொடுக்கணுங்கிற தேவையில்ல. அவனை எது வந்து இன்ட்ரெஸ்டடா வச்சிருக்க போகுதுன்னா, கதை எப்படி டிராவல் ஆகுது, எவ்வளோ எங்கேஜிங்கான மொமெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ எவ்வளோ மொமெண்ட்ஸ் வந்து என்னால எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியுது அந்த கேரக்டர் கூடங்கிறது தான். மாரி செல்வராஜ் வந்து எந்த இடத்துல காணாம போயிடுறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். அவருக்கு வந்து நிறைய விஷுவலி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா மேல மிகுந்த ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த விஷுவலி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிற தேவையில்லை, கரெக்டா? ம். அதுதான் ஆக்சுவல் பிரச்சனையே. ஸோ அவரோட பார்வையில பார்க்கும்போது படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் இருக்கு. இதுவே போதும், செகண்ட் ஹாஃப் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் சீன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி இன்னும் மொமெண்ட்ஸ் வச்சு அந்த கேரக்டர்ஸ் கூட எம்பத்தைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த படத்தை. இப்போ இந்த வடிவேலுவே வந்து எனக்கு தெரிஞ்சு வடிவேலு இஸ் த மெயின் கேரக்டர். அவனை சுத்தி படம் இருந்து செகண்ட் ஹாஃபும் அவரோட ஒரு கேரக்டர் ஆர்க்கோட எக்ஸ்பிளேஷனா இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். ம். அதான் நான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நான் பேசலாம்னு நினைச்சேன். ம். நம்ம நெகட்டிவ்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ம். என்னன்னா இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவான விஷயமே இந்த படத்தோட நெகட்டிவான விஷயமும் கூட. இந்த ம். படத்துல மொத்தமாவே ஒரு 5 கேரக்டர் தான் இருக்கிறாங்க, ம். சரியா? பிரைம் கேரக்டர்ஸ். மத்த மாதிரி கிரௌட் ஏகப்பட்டது இருக்கு. படம் பூரா கிரௌடா இருக்கு. ம். காட்டினா 50 மக்களுக்கு மேலதான் காட்டுறாங்களே ஒரு ஷாட்டுக்கு. ஆமா. ஆனா படத்துல வடிவேலு, பகத் பாசிலு, ஆஹ், உதயநிதி, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் ஒன்னும் பெருசா கன்சிடர் பண்ற அளவுக்கு பெரிய கேரக்டர் கிடையாது. ம். அவ்வளவுதான். பிரைமா 3 கேரக்டர், நடுவுல லால் வருவாப்புல. அதுக்கப்புறம் பெருசா கேரக்டர்ஸே கிடையாது. படம் ம். பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு. ம். கரெக்டா? இந்த சைடு வில்லன், குட்டி வில்லன் அப்படிலாம் யாருமே கிடையாது. ம். பிரைமா காமெடி பண்ற ஒருத்தன் அப்படின்னு பெருசா யாரும் கிடையாது. ஜென்ரலா போயிட்டு இருக்கு படம். பட் இந்த இத்தனோண்டு லிமிடெட் கேரக்டர்ஸ் வச்சு இவ்வளவு இந்த அளவுக்கு எங்கேஜிங்கான படம் எடுத்ததுக்கு வேண்டி நம்ம வந்துட்டு மாரி செல்வராஜுக்கு ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவல் கமெண்ட் சொல்றதா, இல்ல ஆஹ், இதுல இந்த கேரக்டர்ஸ் இருந்ததுதான் இந்த படத்தோட பெரிய லேகான்னு எனக்கு புரியல. ம். படத்துல உனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பரியன் பெருமாளோ கர்ணனோ எடுத்தேன்னா, பரியன் பெருமாள்லயே லிட்டரலா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும், சரியா? ஆமா. ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட சப்போர்ட்டா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தா இந்த செட் பேக்ஸ்ல எல்லாம் அவங்க கேரக்டர் கொஞ்சம் உனக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணி படத்தை இன்னுமே என்கேஜ் பண்ண வைக்கும், த்ரீ ம். டிமென்ஷனலா மாத்தும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல வந்துட்டு போலீஸே கிடையாது, சரியா? பட் ஆனா வடிவேல் எம்எல்ஏ, வீடு ம். எப்பவுமே வெறிச்சோடிதான் இருக்கும். 4 பேர் கூட கூட இருக்க மாட்டானுங்க ம். அரசியல்வாதிக. அதே மாதிரி கூட இருக்கிற அரசியல்வாதி ஃப்ரெண்டு, சின்ன வயசுலயே இருந்த கூட இருந்த ஃப்ரெண்டு அரசியல்வாதி இவன் கூட டிராவல் பண்ணவன் எவனுமே இருக்க மாட்டான் லிட்டரலா. ம். யார் இவனுங்க எல்லாம் அரசியல்வாதி? வடிவேல் கூட ஏன் யாருமே இல்ல? எம்எல்ஏவா இருக்கான். அது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்க ஒரு எம்எல்ஏனா டெஃபினட்டா அவன் பின்னாடி மக்கள் பவர் இருக்கும்ல. ம். அந்த மாதிரி கூட அவன் வீட்டுக்கிட்ட ஆளுங்க இல்ல. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் போலீஸ் சுத்தமா இருக்காது. அதுக்கப்புறமா எதுக்கு இதெல்லாம்னா அது நான் ஆக்சுவலா லாஜிக்க விட்டுருவோம். நான் ஆக்சுவலா இது உதயநிதிக்கே எப்படி வந்துட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க பிரதர். இல்ல 4 பேர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இல்ல நான் ஆக்சுவலா இந்த சாய்ஸ் எப்படி பாக்குறேன்னா, கடைசியா 10 சுமோ நிறுத்துறதுக்கு இடம் இருக்க மாதிரி வீடு தேடின மாதிரி இருக்கும் அது. ஆமா. இல்ல நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இது மேபி அவங்களோட கேரக்டர் சாய்ஸா இருக்கலாம். வடிவேலுக்கு வந்து இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஆனா நான் பொதுவா இந்த மாதிரி நல்ல லீடர்ஸ் அவங்க ரியல் லைஃப்ல இருக்க அவங்க எல்லாருமே வந்து ஜனம் அந்த மாதிரி ஜனத்து கூட தான் இருப்பாங்க. நீ பார்த்திருந்தா தெரியும். பிரதர் அவங்களுக்கு ஊருக்குள்ளதான் ஜனநாளும் வீடு இருக்கும். அதுல ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு 2 3 பேரை ஹைலைட் பண்ணி காட்டுவாங்கல்ல எப்பவுமே ஆமா. ஜனத்திலேயே. இதுல அப்படி ஆமா. யாரு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா? வடிவேலு இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஏன் அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரு 4 பீப்புள ஜனம் பார்க்கணும். பேசணுங்க. கரெக்ட். அது கூட்டத்தை கூட்டுற மாதிரி ஆயிரும். மேபி அவன் மாரி செல்வராஜ் பொலிட்டிக்கா வேற மாதிரி ஆயிரும் பார்த்தாரான்னு தெரியல. ஆல்ரெடி 5 வருஷம் அவன் எம்எல்ஏவா இருந்திருக்கான். கரெக்ட். அதுல அவன் டேய் என்ன அதான்டா பண்ணான்னு பண்ணு. தெரியணும்ல. அதான் இங்க பாரு, நான் அதான் யோசிச்சேன். எனக்கு இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதே அதுதான். வடிவேலு வாட் ஹி டிட் டு பீப்புள் இருக்காது, சரியா? ம். வாட் ஹி டிட் ஃபார் பீப்புள் இருக்காது. தலைவன் வந்துட்டு ஜெயிக்கிறான், நல்ல மனுஷன், அவ்வளவுதானே இருக்குமோ தவிர
ம். இவனோட இவன் வந்துட்டு இவனோட ஹிஸ்டரி ஆஃப் அரசியலே பாத்துட்டுனா அல்ல கையா இருந்தான், மக்களுக்கு உதவணும்னு நினைப்பான். பட் இவனை பல்லு புடுங்கி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த ம். மாதிரிதான் இருக்குமா தவிர இவன் என்ன நெக்ஸ்ட் லெவலா பண்ணா, யாருக்கு என்ன பண்ணா எதுவும் இருக்காது. ம். பட் அது ம். நமக்கு தேவையான்னு கேட்டா கொஞ்சம் இருந்திருந்தா இன்னுமே எம்பத்தைஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபன் என்னன்னா வடிவேல ஈஸியா அந்த படத்தை ஓரளவுக்கு எம்பத்தைஸ் பண்ண முடியுது. பட் வேற ம். யாரையுமே எம்பத்தைஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஆமா. இந்த படத்துல ஃபகத் பாத்துட்டு ஏன் வில்ல இது பரியரும் பெருமாள் கூட கம்பேர் பண்றதுன்ற மாதிரி இல்லாம ம். நான் ஜெனரிக்கா கம்பேர் பண்ணாலே அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ஏன் ஆழமா நிக்குதுன்னா எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சீன்ஸ் அண்ட் தேர் ஓன் ஸ்கில்ஸ். ம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பரியரும் பெருமாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு 10 கேரக்டர் சொல்ல முடியும். ம். பரியரும் பெருமாள், ஆனந்தி, ஆனந்தியோட அப்பா நம்பாலு, ம். யாரு மாரிமுத்து, லெஜண்ட் மாரிமுத்து இருப்பாப்லையா. அதுக்கு அடுத்தது அந்த வில்லன் தாத்தா. அதுக்கப்புறம் இந்த மாரிமுத்தோட மச்சன மாதிரி ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, இவன் மேல ம். ஒண்ணு கிடைச்சிட்டு போவான் அவன். அதுக்கப்புறமேலு இவனோட காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த காலேஜ் நான் என்ன எரிச்சல் பண்ற நீ நம்பாலு அப்படி கேரக்டர்ஸ கூட போலித்தெரி. நேம் பண்ண வேணாம்டா. இப்ப காலேஜ்னு ஒண்ணு வருது. அதை ரியலிஸ்டிக்கா எப்படி மாத்தோம்னா, உனக்கு அதுல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருப்பானுங்க. ஆமா கரெக்ட். அதுல இதுல அப்படிதான் அதுல இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் காமன் இருக்கும். காமன் ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒரு இருக்க லேடி பொண்ணுங்க, டீச்சரு, இவனோட ஃப்ரெண்டு, இவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லாதவனுங்க, அதுக்கப்புறம் இவனோட சீனியர்ஸ்ல இவனை ஃபேவர் பண்றவனுங்க, இது பிரின்சிபல். இது எல்லாமே இருக்கும் உனக்கு. டேய் அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் ஒரு இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அந்த பிரின்சிபலா ஒண்ணுமேடா, இருக்கட்டும். சிம்பிள் நம்ம பையன் யோகி இருப்பான். ராம் அந்த படத்துல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். ஏங்க, அதை விட நம்ம பையன் இருப்பானுங்க. இவன் விருமாண்டி போலித்தெரி படத்துல தானே. இவன் தான் வருவானுங்க, போலீஸ் ஆமா பேய்க்காம. ஃபேக். அவன் தான் வந்து அப்பாவா நடிக்க வருவான் ம். இவனுக்கு. சோ உனக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ஞாபகம் இருக்கும்டா அந்த படத்துல. அதான் அதே மாதிரி அதை விட அந்த இவன் இருப்பானே அந்த ஏல்வில, இவன் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கும்போது அங்க அந்த ஆண்ட பரம்பரையில ஒருத்தர் இருப்பானேடா, ஆமா, அந்த ரஞ்சித். இவன் போலித்தெரி. ஆமா. அவன் அவனால லீகா நடிச்சு வச்சிருப்பான் அந்த படத்துல. ம். சோ உனக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு படத்துல எவ்வளவு ஹார்ட்லி ஒரு 15-10 மினிட்ஸ் ஒருத்தனும் கூட வந்திருக்க மாட்டான் இல்லையா லிட்டரலா. ஆமா. பட் உனக்கு ஞாபகம் அந்த லெவல்ல இருக்கும். ஏன்னா இந்த அந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்றதுக்கு மாரி செல்வராஜ் ரொம்ப எஃபோர்ட் போட்ட மாதிரி இருக்கும்டா. ம். பட் இப்ப இது எடுத்துட்டேன்னு வையேன், இதுல வந்துட்டு உனக்கு யார் ரொம்ப வாய்டா இருக்கும். இவங்க பார்த்தோன்னா ம். தனியா ஒரு வீட்டுல இருப்பாங்க, தனியா இருப்பான் உதயநிதி, தனியா ஒரு என்னது பன்னி மேய்க்கிற ஒரு கூடத்துக்குள்ள உட்காந்துட்டு இருப்பான். ம். அதுக்கடுத்து இந்த கீர்த்தி சுரேஷ் அவங்களும் தனியா ஒரு டியூஷன் சென்டர் ஒரு 4 பேத்து கூட நடத்திட்டு அவங்களும் ஃபாதர் மாதிரி எவனும் இருக்க மாட்டான். ம். அப்படியே இருக்கும், பிளாங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபகத் ஃபாசில் இருந்தனாலதான் எனக்கு தெரிஞ்சு அது பிலீவபிளா இருந்தது. ம். கூட இருக்கவன் யாருன்னு தெரியாது. அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் அழகம் பெருமாள் அப்பா, ஒய்ஃப் ஒருத்தி, அவ யாருன்னா அந்த இவங்க ம். ம். டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த ம். அம்மாவும் எதுவும் பெருசா சீன்ஸ் எல்லாம் இருக்காது நெக்ஸ்ட் லெவல்ல. சும்மா ஒய்ஃப் இனிஷியல் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப். ம். இந்த மாதிரி இவர் பண்றது பிடிக்காம இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப், அவ்வளவுதான். ம். அது பட் ஆனா பகத் வந்துட்டு இத்தினூண்டு ஜோனை வச்சுட்டு ஆஹ், உனக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு வில்லனா நடிச்சது இருந்ததுக்கு காரணமே அவனோட ஆக்டிங் ஸ்கில் தான். ம். இல்லைன்னா இந்த கேரக்டரோட அது ஸ்டாண்ட் அவுட் ஆயிருக்காது. ம். அது ஸ்டாண்ட் அவுட் ஆனனால வடிவேலுக்கும் சரி உதயநிதிக்கும் சரி ஒரு லெவலான காம்படிட்டர் இருக்காருங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால அதான் இதெல்லாம் தான் கொஞ்சம் அட்வான்டேஜஸா வந்துச்சே அந்த படத்துக்கு. ம். இல்லைன்னா இன்னுமே வந்துட்டு எனக்கு எங்கேஜிங்கா இருந்திருக்காதுன்னு தான் தோணுது. ரீசன் பீயிங் இந்த செட்டப்ல இருந்த இது. பட் ஆஸ் அ மாரி செல்வராஜ் ஆஸ் அ டிரெக்டர் நம்ம பாசிட்டிவ்ஸா பேசுறோம்னா அவனோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசணும்னு ஏன் அந்த இன்ட்ரோல் பிளாக் சீனோட அந்த நீ சொன்ன அந்த ஹைய குடுக்கறதுக்கான ஸ்பாட்டை வந்துட்டு ரொம்ப ஈஸியா கிராஜுவலா கொண்டு வந்து நிறுத்திடுவான். ம். உனக்கு நார்மலா ஒரு சீன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த சீன் அங்க எண்டப் ஆகும் நம்ம நினைக்கவே மாட்டோம். அப்படியே வேற லெவல்ல எலிவேட் ஆயிரும் அந்த சீனு பயங்கரமா. ம். ம். அது அதுக்கப்புறமேல அந்த வடிவேல் வந்துட்டு கன் எடுத்து கொடுத்துட்டு கன் வச்சுட்டு கத்தி எடுத்து கொடுக்கறது, ம். அதெல்லாம் வந்துட்டு டக்கு உன்னை எலிவேட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அதே மாதிரிதான் ரகுமானோட மியூசிக்கும் சரி. அப்புறம் இந்த வடிவேலுக்கு வந்துட்டு மியூசிக் மேல இருக்கக்கூடிய ஆர்வம், ம். அதை வந்துட்டு பேக்ரவுண்ட்ல போட்டு உனக்கு அந்த மோட செட் பண்றது, ம். அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷனா படம் ஃபுல்லா இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒர்க் அவுட் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா மெயின் திங், as you said, ஃபஹத் ஃபாசில் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது,
ஒரே ஆளுதாங்க மொத்த ஆஹ் படத்தையும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க ஆமா. வச்சாங்க. எப்படி புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு சேலம் இல்ல வந்து கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஜாதி இது இருக்கக்கூடிய ஒருத்தனோட மனநிலை வந்து அவன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது உன்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஒரு ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும் சரியா? செகண்ட் ஒரு ஹாஃப்ல அந்த கேரளைட்டா எலெக்ஷன் இருந்துட்டு எப்படி இதை பண்றான் அப்படி யோசிக்கிறீங்க ஒரு எலெக்ஷன் பிரதர்? அது கேரளைட்டு தமிழைட்டு ஆந்திராயிட்டுலாம் இல்ல பிரதர், எந்த ஆஃப் ஆண்ட ஜாதி அவ்வளவுதான். அதை இல்ல அப்படியே ப்ரொஜெக்ட் நான் பண்றான். ஆனா அதான் உனக்கு உனக்கு அந்த அந்த கேரக்டரோட ஆனா அப்படி உனக்கு ஷூஸ்குள்ள தோணாது, அவனோட அந்த மலையாள ஸ்லாங்க தவிர உனக்கு வந்துட்டு எந்த இடத்துலயுமே வந்துட்டு இவன் ஒரு நடிக்கிறான், அதாவது என்ன சொல்றது, ட்ரைங் டு இமிட்டேட் சம்படி ஹியர்ங்கிற மாதிரியே தோணாது பிரதர். உனக்கு இப்போ ரியலிஸ்டிக்கா ஒரு ஆண்ட எனக்கு ஜாதியை பாக்குற மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இந்த சில சைக்கோனது. மொமெண்ட்ல இப்போ இந்த மொமெண்ட் நான் ஒருத்தங்கிட்ட சொன்னேன் சரியா? அந்த மொமெண்ட் அவங்களுக்கு இது வந்துச்சாடா படத்துல அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இதுல இருக்க விஷயம்லாம். இப்போ ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தனை கொல்லுவான் தெரியுமா இவன் ஃபாத் ஃபாதல். ஏதாவது ஒரு பெரிய டெத்தா இருந்தாதான் தம்பி அது எதுக்குன்னே தெரியல பிரதர் அந்த அவனை படத்துல. கொன்னுட்டான். அவனை கொன்னு அடுத்து என்ன பண்ணுவானுன்னா அவனோட உருவ பொம்மை மாதிரி ஒன்னு அந்த வண்டிக்கு முன்னாடி போன மாதிரி வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுவானுங்க. ம் இந்த அம்மா டெத் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவோட பணத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணானுங்கல்ல. ம் ம் அந்த ம். மாதிரி பணத்தை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணும்போது இவன் முன்னாடி வந்துட்டு இருப்பான். போலீஸ் வருவானுங்க. போலீஸ் வந்து இவன் ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு அடிப்பான் குட்டி அடிப்பான் அடிப்பான். ஒரு குட்டி மான்டேஜ் தான் இருக்கும். ஆமா, ஆனா அந்த மான்டேஜ் பார்க்கும்போதே உனக்கு எவ்வளவு அது ஏதோ பிலீவபுளா எடிட்ல இருக்கும்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க பிரதர் ஏதோ. உனக்கு உனக்கு ஆக்சுவலா வந்து நிறைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு. அந்த அதான் மொமெண்ட்டுக்கு நான் யோசிச்சேன், ஏன்டா மெயின் கேரக்டர் ஒருத்தனை போடுவான், பட் அந்த படத்துல அது வந்துட்டு வரவே வராது. நீ சொல்ற மாதிரி மாண்டாஜா வந்துட்டு போயிருங்க அது. ஸோ ஐ மீன் லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன மாண்டேஜஸையும் உனக்கு பிலீவபுளா அவன் ப்ரெசென்ட் பண்றதுனால என்ன உனக்கு அந்த கேரக்டர்னால ஆக்சுவலா ஒரு 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 கிரிப் வந்துடும். அதாங்க இங்க பாருங்க, அவன் ஆண்ட பரம்பரை அது இதுன்னு சொல்லி காட்டுறதெல்லாம் ஓகே. அதுல ஒரு கிழவன் கூட இருக்க மாட்டாங்க அவங்க கூட. ரெண்டாவதே ஓல்டு பீப்புள் இருப்பாங்க, அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. உள்ள வந்து வேளாராமூர்த்தி இருப்பாரு, டே மான எடரா அப்படிம்பாரு. ஏதாவது பண்ணணும்லங்க. அந்த மாதிரி அந்த படத்துல ஒரு மொமெண்ட்டுமே இருக்காதுங்க. பட் ஆனாலும் ஃபகத் ஃபாசில் யங்ஸ்டர் மாதிரி லுக்ல இருந்துட்டு, ஒரு 35 வயசு ஆள் மாதிரி லுக்ல இருந்துட்டு, அவன் கிட்டத்தட்ட மொத்தத்தையும் அவன் ஷோல்டர்ல ரைட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. பட் யூ வில் பி பிலீவிங் இட், ஏன்னா அது அவனோட ஸ்கில் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா 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 ஆமா. ஸோ ஃபகத் ஃபாசில் வாஸ் ஒன் பியூட்டிஃபுல் கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் டெஃபினெட்லி வடிவேல். ஆமா அதுதான் நான் அடுத்து சொல்லணும்னு நான் நினைச்சேன். வடிவேல் வந்துட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், படத்துல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, டேய் வடிவேல் வந்துட்டு ஹெல்லாட் ஆஃப் பொலிட்டீஷியன் மாதிரி நடிக்கிற காமெடி ரோல்ஸ் பண்ணிருக்கான்டா. ஒரு சீன் கூட எனக்கு அந்த படம் வரம் பார்க்கும்போது ஞாபகம் வரலடா. நேக் பாபு அவன் இவன் எத்தனை ரோலு கரெக்ட். எனக்கு எனக்கு வந்து ஆக்சுவலா அடிக்கும் போது நீ சிரிச்சிட்டனா படமே பார்ப்பேன். ஆமா பட் உனக்கு அப்படி ஒரு ஒரு டாட் கூட ஃபீல் ஆகாத மாதிரி வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லிட்டரலா உனக்கு ஒரு வடிவேலோட ஜோக் கூட அந்த இடத்துல தோணாது தெரியுமா அந்த படம் பார்க்கும்போது. ஆமா அது ஒண்ணு இருக்கும். பிளஸ் எனக்கு எனக்கு நம்ம வந்து அன்னைக்கு ஒரு எபிசோட்ல பேசிட்டு இருந்தோம், வடிவேலோட பாடி லாங்குவேஜ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதனால உன்னால வந்து அவன் கூட எமோட் ஆகாம இருக்கவே முடியாது. ஸோ ஹில் யூஸ் ஆல் ஹிஸ் டூல்ஸ் டு மேக் யூ எங்கேஜ்ங்கிறது எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி செம டார்க்கா அழுகிற ஜோனுக்கு போன மொமெண்ட் எதுனா அவன் வந்து அந்த இவன்ட்ட பேசிட்டு இருப்பான், பிளாக் ஷர்ட் போட்டு அந்த கட்சி தலைவன்ட்ட பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி சின்ன பையன்லாம் அடிச்சிருக்கானுங்க பார்க்கும்போது என்னாலே முடியல அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசுவான். அது வந்து நீ நீ க்ளோஸ் அப் வச்சிருப்பான், அவன் மூஞ்சி வந்து அவன் சரி. அதுக்கப்புறம் ஓரமா வந்து நின்று அழுவான், அதுவும் சரி. அந்த ரெண்டுமே வந்துட்டு உனக்கு வந்து அவன் ஆக்சுவலா அழுகுறாங்கிற மாதிரி இருக்கும்டா. உனக்கு இந்த நடிப்பு தனிமையா இருக்கு. அவர் ஆக்சுவலா தான் அழுதுருப்பாரு. அதான் சொல்றேன். பட் அதான் அந்த ஒரு இன்ரியல் இப்போ நீ இன்ரியல் என்னன்னா மேபி இப்படி கூட இருக்கலாங்க. வடிவேலோட ஃபேஸ் அண்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ் முதல்ல இருந்தே காமெடி ஒர்க்கா இருக்கு காரணம்னா அவர் நம்மள ஒருத்தருங்கிற மாதிரி இருப்பாருங்க. அதுவும் கூட எனக்கு எனக்கு அப்படிதான். இப்ப நம்ம இந்த வயசுல இருக்க யாரோ ஒருத்தங்க அழுகும் போது முகத்துல நீ நல்லா பார்த்தனா வந்து இந்த மாதிரியான அசைவுகள் வரும். ஆனா சினிமால அழுகும்போது அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும். கமல்ஹாசன் அழுகும்போது பார்த்தா ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும் அந்த ஆள் அழுகிறது. ஆனா இவன் அழுகுது செம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு எனக்கு. நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது பார்க்கலன்னு நினைக்கிறேன், பாபநாசம் கிளைமேக்ஸ் அழுகிறதுல எத்தனை வெரைட்டி வேணும்னு கேட்பாரு. பாபநாசம் கிளைமேக்ஸ்லயும் தலைமை வந்து அதை செம, நான் அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா சினிமாக்கு சூப்பரா இருந்துச்சு. இது வந்து டக்குன்னு ஏதோ யாரோட ஃபுட்டேஜ் எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. அதேதான்.
செல்போன்ல பதிவு பண்ணி அதை போட்டாங்க பிரதர்ங்கிற மாதிரி இருக்கா? நம்மால் வந்து எந்த மாதிரின்னு தெரியும்ல கமல்ஹாசன் அது வந்து. வடிவேல் வாய்ஸ்லயே எனக்கு வந்துட்டு ஒரு இது தெரிஞ்சுங்க. அவன் ரொம்ப வருஷமாவே டப்பிங்ல வெறித்தனமான ஒரு தான்டா. எனக்கு அந்த இந்த லைன் வரும்பொழுதே எனக்கு அதுவே வந்துட்டு மாரி செல்வராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் மனசுலயும் மைண்ட்லயும் என்ன ஐடியாலஜி இருக்கோ அத உனக்கு உள்ள புகுத்த ட்ரை பண்ணுவான். அது அப்படியே ஒர்க் ஆகும். அது வந்துட்டு இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி இல்ல. நீ வந்துட்டு உட்காருப்பா, நீ இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றதையும், ஏன் உட்கார மாட்டேற உட்காருங்கும் போது உனக்கும் வந்துட்டு உதயநிதி வந்துட்டு பகத்தை உதைக்கும் போது இருக்கக்கூடிய தேட்டர் ஆப்ஷன் வேற லீக் பிரதர். அது இட்ஸ் நாட் கமர்ஷியல் தேட்டர் ஆப்ஷன். ஆனா உதயனை அடிக்கிறதுல ஒரு மேட்டரா பிரதர். உதயனா அடிச்சாலும் நிமிர் நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். நிமிர்ல அதே ஃபகத் ஃபாசில் பெர்ஃபார்மன்ஸ் ஃபகத் ஃபாசில் அடிக்கும் பொழுது ஐயோ அடி வாங்குறானேன்னு இருக்கும். மக்கள் எல்லாம் பார்த்து அவமானப்படுத்துறாங்களே இவனை அப்படின்னு. பட் இதுல வந்துட்டு உதயனா இன்னொரு 2 அடி அடிங்கிற மாதிரி இருக்கும் நிமிர் பார்க்கும்போது. அதே மாதிரி வந்துட்டு அதுல வந்துட்டு சமுத்திரா வந்துட்டு நீ திரும்பி அடிக்கணும். சமுத்திரா ஒண்ணு அரையும் பொழுது உனக்கு அது நார்மலா இருக்கும். அதுல யாருக்குமே தெரியாது. இதுக்குதான் இருக்கும். அதுல யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளவு ஒருத்தர் அடிப்பான் பிரதர். யாருன்னே தெரியாத ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டாங்கிறதா கரெக்ட். பட் சோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு உதயனா உதைக்கும் போது தேட்டர் எரப்ட் ஆகிற காரணம் என்னன்னா, மாரி செல்வராஜ் டிரெக்ஷனல் ஸ்கில், எக்ஸப்ஷனல் டிரெக்ஷனல் ஸ்கில் வந்துட்டு உன்னை அப்படியே அந்த ஹைக்கு கூட்டிட்டு போய் நிக்க வைக்கும். நிஜமாலுமே இது வந்துட்டு ஒரு தன்மான பிரச்சனை. இது வந்துட்டு இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஸ்மால் இஷ்யூ அப்படிங்கிறத. அதுலயும் வந்துட்டு நான் உன்னை உட்கார சொன்னா அது என் அரசியல், பட் தப்பா நிக்க வைக்கிறது என் அடையாளம் சொல்லி ஒரு டயலாக் வரும். அதுல ஃபகத் ஃபாசிலோட அந்த ஆக்டிங் தான் பிரதர் அந்த இடத்தையே தூக்கி நிறுத்தும். டேய் அதுல சூப்பரா ஒரு மொமெண்ட் வச்சிருப்பான்டா. தம்பி அப்பா உட்கார மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வடிவேலோட ஆக்டிங் போடுவோம் பாத்தீங்க. ஆமாப்பா அப்படின்னு இருப்பான் வடிவேலு. இல்ல எனக்கு பேச தெரியாது, பேச முடியாது அங்க. எப்படி ஆமான்னு அப்டேட் பண்ணுவ நீ? அது ஒரு தப்பான விஷயம் வடிவேலுக்கு தெரியும். பட் அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும்னு தெரியும். கேள்வி கேட்கறான். அந்த இடம் உனக்கு இன்னொரு இது என்னன்னா, இவன் அடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்ட அப்படின்னு சொல்லுவான். அதுவும் வடிவேலு டேய் நீ ரொம்ப தப்பு பண்றடா தம்பி அப்படின்னு தெரிக்க விட்டுருண்டா. அது ஃபேஸ் ஆஃப் சூப்பரா இருக்கும். அதுதான்டா படத்திலேயே ரொம்ப திணற வைக்கும். உனக்கு ஃபகத் ஃபாசில் பண்றது பெரிய தப்புன்னு வடிவேலோட வாய்ஸ்ல அந்த ஒரு ட்ரெமர் இருக்கும். இவன் வந்துட்டு சொல்லிட்டு தப்புடா தம்பி பாத்தியானே, அதுதான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தியானே உட்கார்ந்த போடா வாடான்னு பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவான் பகத்து. அப்ப அரைவான். அரைஞ்சனி அவனை உதைப்பான் இல்லையா? இல்ல உதைச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருவான். எப்பவுமே நிறைய படத்துல பாத்துருக்கேன்டா இத. ஃபகத் ஃபாசிலோட அப்பியரன்ஸ் பார்த்தனா ரொம்ப குட்டியான ஒரு அப்பியரன்ஸ். ஆனா அவனால எப்படி டக்குன்னு ஒரு சூப்பரான த்ரெட்டனிங் ஒரு மாற முடியுதுன்னு நினைக்கிறேன். பயப்படுற ஆளா மாற முடியுதுங்கிறது உன்னால பண்றாங்க. அவன் வந்து சின்ன சின்ன நோஷன்ஸ் தான் பண்ணுவான். பெருசா கத்துறது பிடிக்கிறதுலாம் பண்ண மாட்டான். பட் அந்த கண்ணும் அவனோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பாடி லாங்குவேஜ் ஒன்று அப்படி மாத்திடுது. வந்து அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள போயிடுறேன். நிஜமாலுமே சைக்கோ தான் போலங்கிற மாதிரி இருக்கும். ஆமா அந்த 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 மொமெண்ட் ஒர்க் ஆனதுக்காரமே ஃபகத் தான். நான் இது எதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த பாரு மாரி செல்வராஜ் செலக்ஷன் டுவர்ட்ஸ் காஸ்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாரு. அந்த ஐடியாலஜி வந்துட்டு வடிவேல் மாதிரி ஒருத்தனை வச்சு புகுத்தும் பொழுது எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் அவுட் ஆகும். படத்தை எனக்கு தெரிஞ்சு வடிவேல் இஸ் த ஒன்லி சேவியர் ஃபார் மாமன்னன். கரெக்ட். நீ வடிவேல் இல்லனா இந்த படம் எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் கேட்டேன்டா. படத்துக்கு வந்து வடிவேல் காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ரீரைட் பண்ணிருக்காங்க. இல்ல வடிவேல் ஆக்ஷன் சாய்ஸ் வடிவேல் கிடையாதான்டா. வடிவேல் வந்து இப்போ இந்த நடிக்கிறானா நடிக்கலையாங்கிறது தெரியல. சோ வடிவேல் இருந்தா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லனா ஆக்சுவலா இன்னொரு ஆக்டர் சாய்ஸ்க்கு வச்சிருந்தானுங்களா. யாருன்னு சொல்லுவாப்போம்? யாரு பிரதர்? சார்லி. சார்லியா? தலைவன் லெஜெண்டா நடிப்பாப்ல. அது வேற கலர் கொடுத்துருக்கும்டா. சார்லி வந்து யாருன்னு தெரியும்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வெற்றி கொடிக்கட்டுல அழுதாலே நம்ம எல்லாம் அழுதுருவோம். சார்லி
மாநகரத்துல தெறிக்க விட்டுருப்பாருடா. அதான் சொல்றேன். அவன் இவன் சூப்பரான ஒரு நீங்க ஜோனுக்கு கேட்டிருப்பீங்க டிரான்சென்ட் ஆயிட்டு இருக்கான்டா. இப்ப சார்லி நிறைய சூப்பர் சூப்பர் சார்லி ரோல்ஸ் மெத்தட் பிரதர், அந்த எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து இப்ப பட் எம்எஸ் பாஸ்டருக்கு ஒரு சார்லி சூப்பர் ஜோன் கிடைச்சது இல்ல இந்த படத்துல. கரெக்ட். எட்டு துப்பாக்கி பட் அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா சூப்பரா இருக்கும். பட் எனக்கு என்ன இதுல இப்ப நீ சார்லின்னு சொன்னப்ப எனக்கு பெருசா சில டைம் இந்த கேரக்டர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் நம்ம பேசும்பொழுது இல்லங்க மொக்கையா இருக்கும்னு தோணும்ல. சார்லி வந்துட்டு குட் ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா பாத்தியா, எனக்கு திடீர்னு எனக்கும் அதே தான் தோணுச்சு. எனக்கும் வடிவேல்னு சொல்லிட்டு சார்லி சொல்லுவோம், அது டிஃபரெண்ட் கலரா தான் இருக்கும். ஆனா என்ன வடிவேலோட ஏஜும் உதயாவோட ஏஜும் சூப்பரா மேட்ச் ஆச்சு. நிஜமாலுமே ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி. என்னோட வடிவேலோட மெச்சூரிட்டி இந்த ரோலு, அந்த ஒரு ஷிவர் இருக்கு உடம்புல, ஏன்னா ஏஜ் ஆயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா டிரான்ஸ்ஜெண்ட் ஆச்சு. அதை விட முக்கியமான விஷயம், அந்த வடிவேலுக்கு வந்துட்டு வாய்ஸ் சூப்பர் வாய்ஸ், பாடினா அப்படியே ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கும், இன்னொன்று ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் இருக்கும்ட்டு அந்த படத்துல நிறைய இடத்துல யூஸ் பண்ணி எனக்கு ஒரு இடம் ரொம்ப ஒர்க் ஆச்சு. என்னது, நான் பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் வரும் தெரியுமா? இந்த பாட்டை வந்துட்டு நான் பாடிக்கிட்டே இருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவான். சொல்லிட்டு அப்புறம் பாடிட்டு இருப்பான். ஏதோ இந்த பாட்டுன்னு தான் நினைக்கிறேன், தன்னானத்தானான்னு நினைக்கிறேன். அப்போ சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஒருத்தன் ரொம்ப நைவான ஒரு மனிதன் அப்படிங்கிற ஃபீலும், அவனுக்கு பெருசா வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. ஹி இஸ் ஃபார் பீப்புள், ஹி இஸ் ரைட் ஃப்ரம் அந்த ஒரு கீழ் இடத்துல இருந்து வந்திருக்கான். அவனை வாழ்க்கையில ரொம்ப பிலோ பாவர்ட்டில இருந்து அந்த ஒரு ஸ்டேட் வடிவேல்னால ஈஸியா உங்களுக்கு உங்க மைண்ட்ல ஏத்த முடியுது. அதுதான் அது அந்த காலத்திலேயே வடிவேலுக்கு அது ரொம்ப இது இல்ல. அதனாலதான் வடிவேல் ஃபேமஸ். தி கை நியர் யுவர் ஹவுஸ்ங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அது இன்னுமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வடிவேல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மினிமம் ஒரு 30 படமாவது நல்ல இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணா தெறிக்க விட்டுருங்க. இதை விட்டு படத்துல யோசிச்சேன், இதுக்கப்புறம் வந்து நிறைய சூப்பர் சூப்பர் ரோல்ஸ் பண்ணும், நல்ல நல்ல டேரக்டர்ஸ் கூட டாக் டீம் போட்டா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தாவே ஏதாவது அவார்டு கொடுத்துருவாங்க இந்த வருஷத்துலயே. ஏங்க எப்படிங்க இந்த வருஷம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, யாருங்க வடிவேலுக்கு ஈக்குவலண்டா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க? கரெக்ட் தான், வேற லீக்ல பண்ணி வச்சிருப்பாரு பிரதர். பாட்டு வேற பாடி வச்சிருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த சபாநாயகரா உட்காரும் பொழுது சீனா எனக்கும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ரீசன் பீங் அது ஒரு கமர்ஷியல் ஆட் ஆன் மாதிரி இருக்கும். பட் உனக்கு ஏதோ ஒரு ரியலிஸ்டிக் கொடுக்கும் அந்த வடிவேலோட பிரசன்ஸ் தான் அதுக்கு காரணம். இல்ல நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து இதுல பாத்திருக்கேன். நான் வந்து ரியல் லைஃப்லயே அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பாத்திருக்கேன். அது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. சரியா, இதே மாதிரி ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சில என்ன பண்ணானுங்க, ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை வந்து நிறுத்தி இந்த இடைநிலை ஜாதியில் இருக்க ஆட்கள்லாம் வந்து தேவர் சப்போர்ட்டிங் ஹிம். அவன் வெறும் அந்த எஸ்சி கேண்டிடேட் வந்து ஒரு சைனிங் அத்தாரிட்டி மட்டும்தான் இருப்பாரு. இவங்க எல்லாம் வந்து இந்த சைன்ஸை யூஸ் பண்ணி they will capitalize இந்த மணி அந்த மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 வருஷம் அந்த அந்த கான்ஸ்டிட்யூன்சி வந்து ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி. அதனால ஒரு ஒரு தேர்தல் அறிவு இல்லாத ஒருத்தனை இந்த மாவட்ட செயலாளர் வந்து சூஸ் பண்ணி அவங்களோட பெட் டாக் மாதிரி வச்சுட்டு அவன் மூலமா எல்லா காசையும் சம்பாரிச்சிட்டாங்க. சரியா, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ரல் இது வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 வருஷத்தோட எண்ட்ல ஒருத்தன் இவ்வளவு நாள் பவரை எக்ஸசைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் சுதந்திர உணர்வு வந்திருக்கும் இல்லையா அந்த ஆளுக்கு. அவன் அந்த கடைசி டேர்ம்ல ஏதோ ஒண்ணு பண்ண போய் அந்த அதே கட்சியில இருக்க மாவட்ட செயலாளரும் அவனை சார்ந்த ஆட்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளாட் பண்ண ஒரு ஊழலை வச்சே வந்து அவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுது இல்ல? ஆக்சுவலா அதுல இருந்து பெனிஃபிட் ஆனது மாவட்ட செயலாளர் கேங் தான். ஆனா அதோட சைனிங் அத்தாரிட்டி அந்த ஆள் அப்படிங்கும் போது அந்த ஸ்கேம பண்ணதே இவன் தான். ஸோ இந்த ஜாதியில் இருக்கவனுக்கு நம்ம பவர் கொடுத்தா அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இமேஜை தேவ் கிரியேட்டட். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு பிளாட் இருந்தா சூப்பரா இருக்குன்னு தோணுது மாமன்னன்ல. ஏன்னா இப்ப மாமன்னன் செகண்ட் ஹாஃப்ல வடிவேலு வந்து கடைசியா வந்து இதா அந்த ஸ்பீக்கரா வந்து உட்கார்றது உனக்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி சரியான ஃபால் இருக்கணும் உனக்கு. ஆனா அப்படி எந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுமே கிரியேட் பண்ணலையே, ஒண்ணுமே கிரியேட் பண்ணல. ஒரு டிபிக்கல் செட் ஆஃப் எலெக்ஷன் மாண்டேஜஸ் தான் நீங்க போடுறீங்களே தவிர அதனால பர்சனலா வடிவேலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளால எம்பதைஸ் பண்ண முடியலையே. ஃபர்ஸ்ட் வடிவேல் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஓட்ஸ் வாங்கினானே எனக்கு புரியலடா. ஆமா, நேர்மை வெல்லும்ங்கிற மாதிரி இருக்குது. ஆமா,
எல்லாம் மேல இருக்கவன் பாத்துப்பாங்க. அது மாதிரி விட்டு ஜெயிச்ச மாதிரிதான் இருக்கும். அதுவும் இல்லாம கேன்வாசிங்க்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம ஒரு போர்ஷன் வரும். உதயனா வந்துட்டு ஏதோ வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. அப்ப கன் எடுத்து ஒருத்தனை மிரட்டுவார் தெரியுமா? ஆமா, அது என்னது அது? சும்மா உதயநாக்கு ஒரு மாஸ் சீன். என்னமோ வந்துட்டு நாங்கெல்லாம் எப்பவுமே உள்ள வரக்கூடாது இல்லன்னு ஏதோ நான்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்படின்ட்டு இருப்பான். அதுதான் உதயநாக்கு ஒரு மோனலாகுங்கிற மாதிரி எடுத்துட்டு கீர்த்தி இருந்தாங்க. சுரேஷ் வந்து டிபிக்கல் டிபிக்கல் ஹீரோயின் எனக்கு ஸ்டஃப் அவன் வந்து purpose பண்ணிருப்பாங்க. இல்லை. ஏய் கண்ணு ஏன்டா எடுத்து வந்துருக்கு, இதே எங்கடா எடுத்து வந்த, கீழே போடுறாத, கீழே போடுறா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆமா, அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. பிரதர் ரகுமான் சூப்பரா அடிச்சிருப்பாரு பிரதர் படத்துல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிரதர். பிரதர் நல்லாதான் பிரதர் இருந்தது. ஐ மிஸ்ட் சந்தோஷ். சந்தோஷ் ஆனா இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அது நான் அதான் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுவேன். ஆனா கோட் லெவல் பண்ணிருப்பாப்புல இந்த மாதிரி படங்களுக்கு. அது நானுமே ரகுமானுக்கு ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க லார்ஜ் ஸ்கேல் படங்களுக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. சனாக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்னு நினைக்கிறேன். கவனிச்சியா? இப்ப ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் நீ கம்பேர் பண்ணனா, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதத்துல ஃபெயில் ஆகுறாங்க, ஆனா ஏதோ ஒரு விதத்துல செம சக்சீட் ஆகுறானுங்க. மாரி அதுதான் செல்வராஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இந்த வெரி கோர் ஐடியா ஆஃப் த அதை ஸ்டோரி, மக்களுக்குள் மனதுக்குள்ள புகுத்துறது, உனக்கு அந்த எமோஷனை எமோட் பண்ணி இந்த கொண்டு வரத வேற லெவல்ல சைக்காலஜியை கொண்டு சூப்பரா பண்றான். ம். ரஞ்சித் இப்ப இதே படத்தை ரஞ்சித் எடுத்திருந்தானா உனக்கு எவ்வளவு கேரக்டர்ஸ் மெமரபிளா இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. கம்பைலேஷன் பயங்கரமா இருக்கும். உனக்கு ஒரு உனக்கு 100 கேரக்டர் இருந்தாலும் நச்சுன்னு உன் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அந்த அந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து சூப்பரா ரெஜிஸ்டர் ஆயிருப்பானுங்க. வேற லீக்ல உனக்கு ஆனா வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் இப்போ ஒரு கார் வாங்குறோம்னா பேர் ஒண்ணு முத கொண்டு உன் இருக்காதுங்கிற மைண்ட்ல நிக்கும். மாதிரியான அதுதான் ஒரு ஜோன்ல தான் போய் மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸா. இந்த டேரக்டர் இது இருக்கும் இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஸ்டோரிஸ் பட் இன்கம்ப்ளீட் ஃபிலிம்ஸ். அதுதான் பிரச்சனை இங்க. ஸோ அதான் டு கன்க்ளூட், டேக்அவேஸ் ஃப்ரம் மாமன்னா நீ ஏதாவது ஒன்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரெண்ட் ஆஃப் இதே மாதிரி படங்கள் வச்சு நீ ஏதாவது வாட் யூ வாண்ட் சே அபவுட் மாமன் இந்த எபிசோடோட எண்ட்ல. மாமன்னன் வந்துட்டு ஒரு மாரி செல்வராஜுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு லெசன் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு இப்போ இந்த லார்ஜ் ஸ்கேல் படங்கள் பண்ணும் பொழுது அதுல என்ன மாதிரி நுவான்சஸ் புகுத்துறதுங்கிறது ஒரு ரொம்ப பீஸ் கேக் வாக் மாதிரி இருக்கு. பட் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கோர் ஐடியாவை மட்டும் வச்சுட்டு அதுக்கான கமர்ஷியலி பேக்டு சீன்ஸோ இல்ல நல்ல சீன்ஸோ இல்லைன்னா அது எப்படி ஆடியன்ஸுக்கு ஒரு தொய்வை கொடுத்துருது அப்படின்னு மாரி செல்வராஜ் டெஃபினட்டா இந்த படத்தை எனக்கு. பட் ஆனா எனக்கு இதுல ஒண்ணு பெரிய பிளஸ்ஸா தோணுது என்னன்னா, கம்பேரிட்டிவ் டு கர்ணன் இதோட டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னு தோணுது. அதுல சில இந்த ஊமைகளை வச்சு சொல்றதுங்கிறது இதுல ரொம்ப ரெடியூஸ் பண்ணிருப்பாப்ல. அதெல்லாம் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவைசேஷன் இருந்தது. பட் ஸ்டில் இனிமே ரீஃபைண்டான டிரெக்டரா மாறுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அதை தாண்டி அட்வான்டேஜா நான் பாக்குறது என்னன்னா, இந்த வடிவேல் மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு பிரைம் ரோல்ஸுக்கு போட்டா அது எந்த லெவல் ஆஃப் அட்வான்டேஜா போய் முடியும் படத்துக்குங்கிறது வந்துட்டு மாரி செல்வராஜ் மாதிரி எக்ஸப்ஷனல் டிரெக்டர்ஸ் கிட்ட மாட்டினா எந்த லெவல் ஆஃப் இதை கொடுக்குங்கிறது வந்துட்டு வேற லெவல்ல உணர்த்துது. டெஃபினட்டா மாரி செல்வராஜ் இஸ் நாட் அ ஹீரோஸ் டிரெக்டர். அதை முதல்ல இருந்தே ப்ரூவ் பண்ணிட்டு வரனால. ஸோ மாரி செல்வராஜ் மாதிரி ஆள்கிட்ட ரஜினிகாந்த் மாதிரி ஆளுக மாட்டாம வடிவேல் மாதிரி ஆளுக மாட்டினா எந்த லெவல் ஆஃப் படங்கள் வரும், அது எந்த லெவல் ஆஃப் இம்பாக்டை கிரியேட் பண்ணும், எப்படி சித்தார்த்த அபிமன்யுக்கு ஒரு தனி ஒருவனும் ஐ மீன் அரவிந்த் சாமிக்கு ஒரு தனி ஒருவனும் சித்தார்த்த அபிமன்யுன்னு வர அளவுக்கு அந்த ரோல் உன் மைண்ட்ல நின்றுச்சு. அந்த மாதிரி வடிவேலுக்கு வந்துட்டு ஒரு மாமன்னன் ஒரு ஹெட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய மெயின் டிரெக்டர்ஸ் வந்துட்டு ஹீரோஸ் இருந்தாதான் எங்களால முடியும்ன்றது இல்லாத டிரெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு மாரி செல்வராஜ் மாதிரி டேக் எடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம் தான் நினைச்சேன். அண்ட் ஆடட் டு இட் இந்த மாதிரி சில போர்ஷன்லாம் இருக்கும். அதாவது அதான் சீக்வன்ஸ் பேஸ்டு மொமெண்ட்ஸுக்காக இந்த மலையாளம் படத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் தான் படத்தையே தூக்கி நிறுத்தும். மற்றபடி அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. பட் அந்த ஒரு சீக்வன்ஸே ஒண்ணு வந்து அந்த படம் நல்ல படம்னு பேச வைக்கும்ல. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிற அளவுக்கு மாரி செல்வராஜுக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, ஒரு சீக்வன்ஸோட அதான் அந்த கோர் கிரக்ஸை வந்துட்டு மைண்ட்ல புகுத்தி நீ ரியலிஸ்டிக்காவே அந்த சீன்ல என்ன ஒரு
ஹீரோ வந்துட்டு இதுல மாணவப்படுத்தப்பட்டான், அதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கும்போது உனக்கு சூப்பரான்னு தோன்றதும், அவன் மாணவப்பட்டா நீயும் வந்துட்டு அதுக்கு டெஃபினட்டா அவன் பட்டான்டான்றதை ரியலைஸ் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடான மொமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு மாரி செல்வராஜ் ஒரு எக்ஸலண்டான டைரக்டர். அது வந்துட்டு அங்கங்க உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படம் பண்ணா பெட்டரா இருக்கும் தேன் மேக்கிங் சம்திங் லைக் ஒரு நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. நம்மளோட கோர் ஐடியா இதுதான். ஸோ படத்தை அப்படியே இதெல்லாம் போட்டு படத்தை எப்படியாவது முடிச்சிருவோம். அப்படி இல்லாம ஒரு ஒரு பரியரும் பெருமாள் ஆஃப் ஒர்க்கை போட்டு செகண்ட் ஹாஃப் மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஈக்குவலண்டா எழுதினாருன்னா there is definitely a chance for another பரியர் பெருமாள் நான் நினைக்கிறேன். பரியர் பெருமாள் மேஜிக்னு. ஓகே, அதான் நான் வந்து எனக்கும் இதே மாதிரியான தாட்ஸ் தான். இப்போ நீ சொன்னதுல வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். மாரி செல்வராஜ் வந்து இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸோ இல்லை லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸை டிஸ்கஸ் பண்றதை விட அந்த அந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்டோட அவனோட சைக்காலஜியை வந்து டீல் பண்றதா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான். ஸோ தட் டிஃபைன்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுதான் ஆக்சுவலா அவனோட 3 படங்கள்ல சூப்பரா வந்திருக்கிறது. என்னன்னா அந்த கேரக்டர்ஸோட சைக்காலஜி உன்னால சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா எங்க ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா கன்வெர்ட்டிங் திஸ் இன்டு லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், ஈவெண்ட்ஸ் உள்ள போட்டு இதை வந்து ஒரு கமர்ஷியல் படமா மாத்திர தருவாயில தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவன் ஃபெயில் ஆகிறான்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அந்த மாதிரி இல்லாம பெரிய படமா கூட இருக்கலாம். பட் அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருந்து அந்த ஹீரோவுக்கு அதுல ஈவெண்ட்ஸ் இருக்கணும்னு எழுதுனா இவருக்கு ஒர்க் ஆகிறது இல்லையோன்னு தோணுது. ஸோ எது ஆர்கானிக்கா வருதோ அந்த படம் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரம் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னைக்குமே ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் இருக்கணும். பட் நம்ம ஊர்ல பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா வந்து இப்போ ஒருத்தர் நல்ல கருத்து சொல்றாருன்னா அது நல்ல படமா இருக்கணுங்கிறது தேவை கிடையாது. ஆனா ஒரு நல்ல கருத்து சொல்றாருங்கிறதுக்காகவே வந்துட்டு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் இப்ப இருக்குன்னா நல்லா இருக்குங்கிறதா அது ஃபீட்பேக்கா இருக்கு. அது நல்ல படம் கிடையாது இல்லையா? அதுல நல்ல கருத்து இருக்கு. பட் அது நல்ல படமாங்கிறதுக்கு வந்து அது யூ ஆர் பீங் ஃபோர்ஸ் டு டெல் இட் அஸ் அ குட் ஃபில்ம். இன்டர்நெட்ல நான் அப்படிதான் பாக்குறேன். இல்லைன்னா யூ வில் பி பிராண்டட் அஸ் சம்ஒன் who supports the other side of the storyங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா படம் மொக்கையா இருந்தாலுமே திரும்ப திரும்ப இன்டர்நெட்லயோ இல்ல பொது வெளியிலயோ வந்துட்டு இந்த படம் நல்ல படம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் தான் அந்த அந்த கிரியேட்டருக்கு போய் சேரும். ஸோ பாரியரும் பெருமாள் சூப்பரா இருக்கலாம், அதுக்கப்புறம் கர்ணன் எபோ ஆவரேஜ் ஃபில்மா வரும், அதுக்கப்புறம் மாமன்னன் ஆவரேஜ் ஃபில்மா வரும். ஏன்னா திரும்ப திரும்ப நம்மகிட்ட இருந்து போக வேண்டிய ஃபீட்பேக் கரெக்டா போவே இல்லை. படம் நல்லா இருக்குங்கிற ஃபீட்பேக். ஸோ ஆப்வியஸா டைரக்டர் வந்து he'll be taking lot of liberties, he'll take things for granted. இதுல இவ்வளவு இருந்தா போதும், இதையே மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கிற ஒரு மனநிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ ஐ திங்க் ஃப்ரம் ஆடியன்ஸ் அந்த படம் வந்து கருத்து அதெல்லாம் தாண்டி அந்த படத்துல உண்மையாலுமே நம்மளால எமோட் ஆக முடிஞ்சா, இந்த படம் நல்லா இருந்துச்சாங்கிற ஹானஸ்டான இந்த வெறும் இந்த இன்டர்நெட் ஒப்பீனியன்ஸ் இல்லை இந்த இன்டர்நெட் ட்ரெண்ட் இல்லாம ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்கா ஷேர் பண்ணா, இல்ல அந்த ஃபீட்பேக்ஸ் ஹானஸ்ட் ஒப்பீனியன் அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த ஆர்டிஸ்டுக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா இவங்களால இவங்களோட பொட்டன்ஷியலுக்கு இன்னும் ஃபார் பெட்டர் ஃபிலிம்ஸ் தே கேன் கிவ். ஆனா இன்ஸ்டெட் இந்த ஃபீட்பேக் கரெக்டா போய் சேராம அவங்களே கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு நாளுக்குள்ள இந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி நம்மளால எடுத்துட முடியும், இதுல இவ்வளவு இருந்தா போதுங்கிற மாதிரிக்கு we are forcing our artists to settle down at lower levels அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர், இட்ஸ் டைம் தட் வி tell our honest opinions and feedbacks to the artist ன்னு சொல்லி இந்த மாமன்னன் எபிசோட முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோட்ல மாவீரனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே பிரதர், நம்ம ஏன் இந்த மாமன்னன் விசஸ் தேவர் மகனை பத்தி பேசவே இல்லை? அதுதான் ஹாட் டாபிக். இப்ப தேவர் மகன் ஒரு ஜாதிய படமா? அதான் ஹாட் டாபிக். தொழில் பண்ண தெரியாம இருக்கீங்க பிரதர். நல்லா கருத்து சொல்லிட்டு நீங்க தேவர் மகன் ஒரு ஜாதிய படமா? ஆமா முடிஞ்சு இல்லையா? ஆமா, கமலஹாசனே அதுக்கு பதில் சொல்றது இல்ல. அவரு நீட்டா அந்த ஷேடோஸ்குள்ள மறைவானு தெரியுமா, அந்த மாதிரி மறைஞ்சிடுறாரு.
நீங்க தற்கொலையா இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த இன்னொன்னு தோணுச்சு, இது ஸ்பின் ஆஃப் இல்லையா? வடிவேல் மட்டும் கையை அதெல்லாம் இறங்கி ஒரு மயிரும் கிடையாது.